ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ಛಾಯಾ மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைಶ್ಚரம். காகத்வஜாய வித்மஹே ಖಡ್ಗஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும்தான் 4 பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9. நவம்னா 9, கிரகங்கள்னால் குறிக்கிறது பிளானட்ஸ். 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். கிரகங்கள்ங்கிறது நாம்பளும் வச்சுக்கலாம், ராசிங்கிறது வீடு. நமக்கெல்லாம் எப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே, ஐயோ என்னோடய வீடு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. எல்லோரும் பல வேலைகளாக வெளியில் போகிறோம், நல்லது கெட்டதுக்கு போகிறோம், அங்கேயும் இங்கேயும் அலையிறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க. சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு, ஓன் ஹவுஸ், அதான் அவரோட வீடு. சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு. செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம் சொந்த வீடு. புத பகவானுக்கு மிதுனமும் கன்னியும் சொந்த வீடு. குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு. சுக்கிர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு. சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு. இவ்வளோதான். அதாவது சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 1, 2, மற்ற வர 5 கிரகங்களுக்கு 2 2 10 12 ராசி முடிஞ்சது. ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் இங்கே எக்கோடு இருக்கணும், இது எனக்கு சொந்த வீடு, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன், அது எனக்கு சொந்த வீடு, அப்படி வச்சுப்பாங்க. ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசியில் தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது. நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமளே இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு டைம் இருக்குல்ல. பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். நான் போனால் 1 ஹவரில் வந்துடுறேன், நீங்கள் போனால் 2 மணி நேரம், பக்கத்து வீட்டுக்காரன் போனால் 4 மணி நேரம், ஏற்று வீட்டுக்காரன் போனால் நாள் முழுவதும் பொழுதுபோக்குவான். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் இருக்கும், அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம், தமிழ் மாதம் 1ஆம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் இருக்கிறதுலே மிக குறைவான பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திரன். 2.5 நாளைக்கு ஒரு பயிற்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக. முதல்ல யாருக்கும் தெரியாது. எனக்கு நீ சந்திராஷ்டமம் நான் யார்ட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க. சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன், மாத்துருகாரகன் பேர். மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திர பகவான். அஷ்டமம்னா 8. சந்திர பகவான் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம், மனப்பதட்டம், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது. நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது, தெரியாமல் வார்த்தையை விட்டுருவோம். அதனால் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். அதான் சந்திராஷ்டம். 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஏறார். 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் 2.5 நாள் தங்குறார். மேஷராசின்னா மேஷராசிக்கு 3 நட்சத்திரம் வரும். 2.5 நட்சத்திரம் ஒரு ராசி. அஸ்வதி, பரணி, கிருத்திகையில் பாதி. அப்போ 2.5 நாள் முடிஞ்சது. 2.5 நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார். ரிஷபராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி, ரோகிணி, மிருகசீரிஷம், இப்படி 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம்ங்கிறது மாறுது. செவ்வாய், புதன், சுக்கிரன் 45 நாள்.
அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும், அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சனி பகவான். 2.5 வருஷம் சந்திரன் 2.5 நாள், சனி 2.5 வருஷம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. 2.5 வருஷம் ராசியில் தங்குறார். ராகு கேது 1.5 வருஷம் ராசியில் இருப்பார். குரு பகவான் 1 வருடம். சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், பத்திரிகை இருக்கட்டும், திருக்கோவில்கள் இருக்கட்டும், அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு வழிபாடுகளும் சரி, எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி, இந்த நாளும். அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள், அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை செய்யக்கூடியதுனால தான் இதுக்கு முக்கியத்துவம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னா சூரியபுத்திரன் சனி, சூரியனுடைய குமாரன், யமனுடைய தம்பி, மாந்தியினுடைய அப்பா. பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள், ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார். அதான் பயந்துக்கிறது, சனினா பயந்துக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு நல்லவர். எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார், நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார். சனி அப்படி எடுத்துக்க முடியாது. சனி இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம். அதாவது நானும் பார்க்க மாட்டார், நீங்களும் பார்க்க மாட்டார், அவருன்னு பார்க்க மாட்டார். தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்ய. இப்போது யமன் எடுத்துக்கங்க, 33 கோடி தெய்வங்கள் உண்டு உலகத்தில். என்னடா அது இப்போ சனிப்பெயர்ச்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எதோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நான் சனிப்பெயர்ச்சி டாபிக்குள்ளே போயிருந்தேன்னா 2 ராசிக்கு பேசியிருக்கலாம். ஆனால் சனினா யாருன்னு தெரிஞ்சால் தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும். அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனோம்னா 33 கோடி தெய்வங்களில் அவர் ஒருத்தர். 33 கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான். 33 கோடி தேவதா. நமக்கெல்லாம் எத்தனை சுவாமி பேர் தெரியும்? சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு 10, பெருமாள் கோயிலுக்கு போனால் 10, முருகன் கோயிலுக்கு போனால், மீதி போனால் 30 சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது. ஆனால் இருக்கிறது 33 கோடி தெய்வங்கள், 33 கோடின்னு சொல்லுவாங்க. அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு 1 வருஷம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு. வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யமன்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும். என்ன வேடு? தர்மராஜான்னு பேர். யம தர்ம ராஜா. ஏன் அந்த பேர் வந்துச்சு? சிவனுக்கு இருக்கா, பெருமாளுக்கு இருக்கா, முருகனுக்கு இருக்கா, விநாயகருக்கு இருக்கா? ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன். யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார், பார்க்க மாட்டார். ஐயோ இவன் நமக்கு பூஜை பண்ணா, அவன் யாகம் பண்ணியிருக்கா, இவன் கோயிலில் பூஜை பண்ணுறான், இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார், கெட்டதையும். அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும். அதனால தான் 2 பேரும் யமாகிரஜன். அக்ரஜன்னா அண்ணன் தம்பி. யமனுடைய சகோதரன் சனி. சனி பகவான் அப்படிங்கிறவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார். பயிற்சியாகி கடைசி 2.5 வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறாங்க. 7.5 சனினா என்ன? 7.5 வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு 2.5 வருஷம் இப்படி வச்சுக்கணும். இப்போ சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது 2025ஆம் ஆண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள், பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார். இதுதான் பயிற்சி, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார். மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி 2.5 வருஷம் மீனத்தில் போய் உட்கார்றார். மீனம் ஜென்மம், அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம். இப்போ 3 2 யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார். கும்பம், மீனம், மேஷம். மீனத்துக்கு ஜென்மச்சனி, புரிஞ்சுதா? கும்பத்துக்கு கடைசி 2.5 வருஷம், இவருக்கு 5 வருஷம் மீனத்துக்கு, மேஷத்துக்கு 7.5 ஆரம்பம், புரிஞ்சுதுங்களா? இப்போ கும்பம், மீனம், மேஷம் இவங்க 3 பேரும் 7.5 சனியில் பாதிக்கப்படுறாங்க. விரிவாக சொல்கிறேன், அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன். இதுதான் சனியினுடைய 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. இதில் மங்குச்சனி, பொங்குச்சனி, பாதச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, பாதச்சனி, இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது. இதில் எந்த நிலைமையில் நமக்கு இருக்கோ அந்த பலன்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். மொத்தம் 12 ராசி எல்லாருக்கும் தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. இதில் 3க்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் 2.5 வருஷத்துக்கு. மீதி 9 பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும்,
இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி 12க்குமே ஆகா ஓஹோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் விபரீத ராஜ யோகம் தொட்டது துலங்கும் அப்படியெல்லாம் போட முடியாது. பொய் பேசுகிறங்கிற அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் வருமுன் காப்பாற்றிக்கிறது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, உனக்கு இந்த இடத்துல வியாதி, இதை நீ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கோன்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 மாத்திரை தரேன், சாப்பிட்டா சரியாயிடும், 4 நாள் இருப்பான் போயிடுவான், இப்படி சொல்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகணும், பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் அதைத்தான் விரும்புகிறாங்க. நமக்கு நல்லதாக சொல்கிறாரு, அவர் டிவி மட்டும் பார்ப்போம், நல்லதாக சொல்லவே நடக்குமா, அது இருக்கிறது தானே சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது. 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சித்தர் புலிப்பாணி சித்தர்னு பேர். பல 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர். இந்த மாதிரி நிறையா இருக்கார். போகர், பாம்பாட்டி சித்தர், அகத்தியர், இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது கம்ப்யூட்டராவது கால்குலேஷன் ஆகுது. நாளானிக்கு வளவரன்னு நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க. வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று, திருக்கணித பஞ்சாங்கம். நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன், திருக்கணிதம். கால்குலேஷனுக்கு தான் கணிதம், மேக்ஸ். வாக்கியங்கிறது நம்மளை மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம். அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சுவடிகளும் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்களில் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது 100க்கு 100 உண்மை தான். அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை, தீமைனா தீமை தான். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கெட்ட கிரகம் அஷ்டமச்சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பான், மகாராஜாவாக ஆகிடுவான், தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான், நான் இல்லாத சொல்ல முடியாது. ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும், அதையும் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு நடத்துகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் 2.5 ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி 3 ராசிகளுக்கு நன்மையை செய்வார். மீதி இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது 2.5 வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது. அதாவது 2025 1 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய குரு பயிற்சி 2025 வரும். 1.5 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி 2025 வருது. அதே ஒரு மிராக்கள். 2025 4 பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர். நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் நல்லவர் தான், கொடூரமானவர் கிடையாது. இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார். எப்போவே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது. நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது. லஞ்சம் வாங்குகிற அதிகாரின்னா அவருக்கு 100 ரூபா கொடுத்தா காரியமாயிடுவான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவனா பிடிக்கும். நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான். அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார், தீமையும் செய்வார். ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும். இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும். அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் மேஷராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சனி பகவான் இவ்வளவு நாளாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து வந்தார். பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. தற்சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரார். விரயம்னா லெஸ் பிளேஸ், லாஸ். விரயமானதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இழப்பு ஸ்தானம். சனிங்கிறவர் யார்? நவகிரகங்களில் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு வேலை ஒர்க்கு இருக்குது. அதில் சனி பகவானுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக 12 ராசியுமே இதை எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய வேலை ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஆயுள் காரகன் சனி. அப்போது ஆயுள் காரகன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகும் பொழுது, விரயமாகும் பொழுது என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கும். அதை பற்றி புலிப்பாணி சித்தர் தெளிவாக பாடலில் சொல்கிறார். அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் பாரப்பா 12 ஜென்மம் 2இல் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிரநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் ஏற்படும்
ஓடிப்போகச் செய்வான். கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். கொற்றவன்னா ராஜா. கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். வீரப்பா வெகுபேருக்கு கொடியனாகி அப்படின்னு பாடியிருக்கார் புலிப்பாணி சித்தர். ஸோ இந்த பாட்டெல்லாம் புரியாது, இது விளக்கமாக இருக்க விளக்க உரை எழுதியிருக்கேன். 12, 7, 8 ஒன்பான் 10, 5, 4 ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் உண்டாகும். தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் புகுவானேன்னு எழுதியிருக்கார். யார்? புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்கார். இப்போ என்ன ஆகுது? 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது, விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது, ஆயுள்காரகன் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அலைச்சல், வேதனை, துன்பம், துயரம், இடமாற்றம், சங்கடங்கள், கடன் தொல்லை, மருத்துவ செலவு, நிலையான இடமில்லை. பாடல்களில் பார்த்தீங்கன்னா சிரநோய், சிரம்னா தலை, சிரசு அப்படின்னா தலை சொல்லுவோம். பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு போட்டிருப்பார். அது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது. கரம்னா கை, சிரம்னா தலை, புறம்னா வெளியில். அப்போ சிரநோய் ஏற்படும். என்சான் உடனுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு வாக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லும்போது தான் இந்த பாயிண்ட் வரும். ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் 8 ஜான் தான் வரும். அளந்து பார்த்துக்க வேண்டாம். என்னுடைய உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்னா என்னுடைய கையில் 8 ஜான் என் உடம்பு முடிஞ்சிடும். அவன் உடம்புக்கு 8 ஜான் தான். அதான் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். 8 ஜான் உடம்புக்கு எது பிரதானம், எது மூலவர், எது தலைமை? தலை தான் பிரதானம். அதனால தான் சிரசே. அதனால தான் தலைன்னு கூப்பிட்றது சிறையிலெல்லாம் ஒரு ஹெட்டை. இப்போ புதுசாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த வாக்கியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வாக்கியம் வந்து தலை தான் பிரதானம். இப்போ தலைன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஹெட்டு என்னென்னமோ கூப்பிட்டு பார்த்தாங்க. கடைசியில் இந்த வாக்கியம் இப்போ வந்திருக்கு. அடுத்தது என்ன வருதுன்னு தெரியல. அப்போ அவங்கவுங்க உடம்புக்கு கை இருந்தாலும் விரலை யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, காலை கொடுக்குறதில்ல, நெஞ்சை கொடுக்குறதில்ல, வயிற்றை கொடுக்குறதில்ல. தலை தான் பிரதானம். அப்போ எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா சிரநோய் அப்படிங்கிறது ஏற்படுமா. 12 சனி வரும்பொழுது தலைவலி வரலாம், தலையில் அடிபடலாம், மூளை சம்பந்தமான வியாதிகள் வரலாம். இப்படி எடுத்துக்கலாம். நம்ம அது உள்ளே போனோம்னா நிறையா இருக்கும். சிரநோய், அம்மை வியாதி, அம்மா போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அம்மை, பேதி டிசென்ட்ரி அந்த மாதிரி வியாதிகளை கொடுக்கும். சிவசிவா ஜலபயம், தண்ணீரில் கண்டம். ஜலபயம்னா என்ன? தண்ணீரில் கண்டம். அவனுக்கு தண்ணீரில் கண்டம். நிறைய சினிமாவில் கூட ஒரு ஜோதிடர் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த 2.5 வருஷத்துக்கு மேஷராசிக்கு தண்ணியில் கண்டம், ஜாக்கிரதையாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஜலகண்டம், ஜலபயம், பொருள் சேதம் உண்டாகும். சேர்த்து வச்ச பொருள், புதுசாக சம்பாதிச்ச பொருளை சம்பாதிக்க முடியாது. வச்சு சாப்பிடுவோம், அதில் சேதமாகும். புரிஞ்சுதுங்களா? கூறப்பா குடி ஓடிப்போகச் செய்வான். குடினா என்ன? மனைவி, மக்கள், குடும்பத்தை விட்டே ஓடி போக வச்சிருவாராம். இந்த பாட்டினுடைய விளக்கத்தை சொல்கிறேன். கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். கொற்றவன்னா யார்? ராஜா வீட்டிலேயே திருட்டு போகுமா. 12 சனி வந்தால் ராஜாவாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தால் எத்தனை பாதுகாப்பு இருக்கும். அவன் வீட்டிலேயே களவு போகுமா. கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். 12 சனி வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகுமா. பார்க்குறவனுக்கெல்லாம் கொடியவனா என்ன? வெகு பேருக்கு நம்ம பார்த்தா நம்ம கொடியவனா தெரியவனுமா. நம்மளுக்கு பகையாளி அதான். நமக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் நம்ம அகைனிஸ்டாக இருக்கிறது. நண்பனே விரோதியாக இருக்கிறது தான் வெகு பேருக்கு கொடியவனாகிறது. விலங்குவான் புவிதண்ணில் விளம்ப கேளை. இப்படி விலங்குவானா பூமியில். இதை தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோன்னு சொல்கிறார் புலிப்பாடி சித்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலில் சொல்கிறார், சனியனே இருந்தால், 2ஆம் இடத்துல சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம். நான் முதல்ல சொன்னேன் 12 சனி இருந்தால் விரயஸ்தானம் ஆயுள்காரகன். அவர் விளக்கியிருக்கார். உயிர் சேதம், சிறை பயம், ஜெயிலுக்கு போகிற பயம், மானபங்கம், தன் அறிவாலே மோசம், தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. நாமளே செய்கிற ஒரு வேலை நமக்கே ஆப்போசிட்டாக முடிஞ்சு நமக்கு எதிர்வினைகளை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் புகுவானே. நம்ம வீடு, சொந்த பந்தம், ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுட்டா போருங்கிற மாதிரி போயிடுவோங்கிறது தான் 12ஆம் இடத்துல சனி வரும் பொழுது மேஷராசிக்கு நடக்குது. பயப்பட வேண்டாம். அதாவது நான் சொன்னதெல்லாம் நடந்துருமோ, எல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டாரே, அந்த ஜோதிடர் அந்த இதில் பார்த்து அருமையாக சொன்னாரே அப்படி இல்லை. இதுதான் விளக்க உரையோட பாடலோடு நான் சொல்கிறேன். இதில் பொய்யோ மறைவோ உங்களை காயப்படுத்தணுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று, இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை பண்ணி நம்ம ரெமெடி ஆகிக்கிறோம். அந்த மாதிரி இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் மேஷராசிக்கு வரும்பொழுது என்ன பரிகாரம் செய்தால் இது விலகும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் இன்னொரு என்னென்னா, இது பொதுவான பலன்கள் நான் சொல்கிறேன். மேஷராசியில் உலகத்தில் பல கோடி பேர் இருக்கலாம். நீங்கள் மட்டும் இதை பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவலாக தனியாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் மேஷராசி இல்லை. நான் இருக்கலாம், அவர் இருக்கலாம். இந்த பலன்கிறது ஷேர் ஆகும். இது போக இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். நான் பிறந்த நேரத்தில் எனக்கு கணிக்கப்பட்ட ஜாதகம் அதுதான் எனக்கு பேசும்.
இது பொதுப்பலன். அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ நான் சொன்ன 12ஆம் இடம் வேலை செய்யாது, பயப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா? பொதுவான இப்போ ஊருக்கே ஒரு சட்டம் வருது, சட்டம் போடுறவனே நம்ம சொந்தக்காரன், நம்ம பையன், தம்பி, அண்ணா அப்படின்னு தான் நமக்கு அதில் அந்த சட்டம் நமக்கு செல்லாது. நம்ம வீட்டிலேருந்தே அந்த காரியத்தை சாதிக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொந்த ஜாதகத்தில் சனி நன்மையான இடத்தில் இருந்தால் இந்த பயத்திலிருந்து மீண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி மேஷராசிக்கு எந்த பாதிப்பும் தராது. அதுபோக இந்த 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் இந்த சனி உங்களை எந்த தாக்கமும் கொடுக்காது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை என்று கும்பம் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் கடந்த 2.5 ஆண்டுகள் படாத பாடுபட்டேங்க. பலவிதமான துன்பங்கள், அதாவது துன்பம் அப்படிங்கிறதுல 2 வகை உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். சில துன்பங்களை ஷேர் பண்ணலாம், 3வது தெரியாத நபர்கிட்ட சொல்லலாம். சில துன்பங்களை தெரிந்தவர்களிடம் மட்டும் சொல்லலாம். சர்க்கிள் இருக்குல்ல, தெரியாதவங்ககிட்ட ஒரு உதவி, தெரிஞ்சவங்ககிட்ட, ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட, இப்படி எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி யாரிடமும் சொல்ல முடியாத துன்பம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்குள்ள மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். பையன்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிகிட்ட சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயங்களை நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். வாழ்நாளில் 100க்கு 100% எல்லா உண்மைகளையும் எல்லா துன்பங்களையும் ஒருத்தன் முழுமையாக ஷேர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட சொல்ல முடியாத துயரத்தோடு இருந்து வந்த ரிஷபராசினியர்கள், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்தார். உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பலவிதமான துன்பங்கள். அதாவது 10ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணுவார்? 10ஆம் இடங்கிறது எதை குறிக்கும்? உத்தியோகம், ஜீவனம், கர்மம் அப்படின்னு பேர். தொழில், அன்றாட வாழ்க்கை, முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுறது, காரியம் பண்ணுறது. இந்த மாதிரி இடத்துல கடந்த 2.5 வருஷமாக இருந்த சனி பகவான் பலவித துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வந்திருந்தீங்க. இப்போ வரக்கூடிய இடம், நான் 3 இடம் நல்லது பண்ணுவார்னு சொன்னேன்ல, 1ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வர 10 to 11 ப்ரமோஷன், மிகச்சிறப்பு. 100க்கு 200% நன்மை. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் விளக்க உரையே தேவையில்லை. யாரை 3 ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம், மகரம், ரிஷபம், டோன்ட் கேர். சனி பயிற்சி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். நீங்கள் ரிஷபத்தில் இருக்கீங்க. இப்படி இருந்தாலும் என்ன நன்மைகளை செய்வார்? நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ல 2.5 வருஷமாக, என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்களேன். அவளோட எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக சொன்னாலுமே நான் மனிதனுடைய ஆசைங்கிறதும் துன்பம் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அது மாதிரி இன்பத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். நாளானைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும், இப்போவே எத்தனை தேட்டரில் எங்கெங்கே சீட்டு காலியாக இருக்குன்னு செல்ஃபோனில் பார்த்துட்டு இருப்பான். அது இன்பம். துன்பம் அந்த மாதிரி 3 நாளாக எவனை எதிர்பார்க்குறானோ அப்போதைக்கு வரும்பொழுது அதை அனுபவிக்கிறோம். அப்போ இன்பத்தையும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னென்ன தான் நடக்கும். இப்போ எனக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால ஃபோன் நிறையா வரும் எனக்கு. பொதுவாக ஜாதகம் பார்க்கலைன்னா கூட, சாமி நான் டிவியில் பார்த்தேன், துளாராசிக்கு சொன்னீங்க, நல்லா சொல்லியிருந்தீங்க, இதில் கேட்டாலும் என் வாயால் இருக்கோ அது திருப்பி கேட்டுக்கணும். அப்போ தான் திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு துடிக்கும். இப்போ இந்த புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் 11ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனியனே 3ல் 6ல் தயவு 11ல் இனிவரும் காலம் நன்றாம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இனிவரும் காலம் பூரா நன்று அப்படிங்கிறார். எடுத்தோன்னே எடுத்ததோர் முயற்சி தனில் வெற்றி, தனிப்பெரும் யோகமாகும். எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டாகும். தனியாக பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். யோகம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. 250 யோகங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில். விபரீத ராஜ யோகம், அஷ்டமங்கல யோகம், அஷ்டலட்சுமி யோகம், வசு யோகம், ஏசி யோகம், வாசி யோகம், தாரா யோகம், குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், குருச்சண்டாள யோகம், இப்படி 250 யோகம். அந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்போல்லாம் அனுபவிக்கலாம். அந்த 2 வருஷத்தில் போட்டிருக்காரு பாருங்கள். தனிப்பெரும் யோகம், யாருக்கு இல்லாத ஒரு யோகம் ரிஷபராசிக்கு உண்டாகும். தண்டிகை, குதிரை உண்டு. இதெல்லாம் யார் வச்சிருப்பா? யானை, குதிரை, பரிவாரம், கொடையோடு வர்றது யார் வருவார்? மகாராஜா தான் வருவார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க இப்படிலாம் சொல்லித்தான் ராஜாவை அழைக்கணும்.
ஒரு சினிமாவில் கூட வந்திருக்கு, குறிப்பிட்டு நான் அதையும் சொல்ல முடியாது, உங்களுக்கு யோசனை வந்திருக்கு நான் சொன்னோன்னே. இப்படி தான் அவர் பராக் அப்படின்னா வராருன்னு அர்த்தம், இல்லை தள்ளி நிற்கணும் கை கட்டிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு பேர் கட்டியம்னு பேர். கத்தியம்னா பெருமையாக அவர் வரும்பொழுது அழைப்பு சொல்லித்தான். இப்போ எப்படி கான்வே அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் இதுதான் கான்வே. யானை 10 யானை போகும், 10 குதிரை போகும், கொடை பல்லாக்கு, இது இந்த மாதிரி பரிவாரத்தோடு ராஜா வராருனாலே அந்த தெருவே அப்படியே விழாக்கோலம் பூண்டிருக்கும். அந்த மாதிரி அதைத்தான் இவர் குறிப்பிடுறார். தண்டிகை குதிரை உண்டாம், அந்த மாதிரி நம்மளை கூட்டின்னு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெருமையோட பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம், அதெல்லாம் வரும். கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே, நல்ல அழகான பெண்ணோ ஆணோ கலந்து திருமணம் செய்யக்கூடிய நேரம் அதான். நல்ல இன்பமாக பேசக்கூடிய கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே, நமக்கு பிடித்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆண் வரனாக இருக்கட்டும் பெண் வரனாக இருக்கட்டும் பிடித்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நல்ல தெளிவாக வெளிப்படையாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ லவ் பண்ணாதவன் மனுஷனே இல்லை. 10% தான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. என்கிட்ட ஜாதகம் கல்யாணம் பொருத்தம் பார்க்குறது. மற்ற ஜாதகம்லாம் பார்ப்பாங்க, பொதுவாக உத்தியோகம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, கடன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய வரும். திருமண பொருத்தம் திருமணங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு, எவனும் பார்க்குறதே இல்லை. இப்போ எங்கள் அப்பாலாம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதான் வரும். இப்போ எனக்கு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் திருமண பொருத்தம் வந்தால் பெருசு. காலம் மாறுது, யாரையும் குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு மனசு பிடிச்சிருச்சு, விருப்பமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அவங்க அதை கடைசி வரைக்கும் நீடித்து கொண்டு போகும், அதுதான் அதனுடைய விஷயம். விளையாட்டு இல்லை, 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணணும்னு தான் அதனுடைய விஷயம் தெரியும். பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு விளையாட்டான மேட்டராக தெரியும், ஜாலியான மேட்டராக என்ஜாய் 10 பொண்ணுங்க பேசுவாங்க, அதை எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ உனக்கு என்னப்பா அப்படிம்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி படிக்க வச்சு அப்புறம் ஏண்டா பண்ணோம் நம்ம யோசிப்பான். அது இப்போ சொல்ல வேண்டியதில்லை. அந்த டைமில் அந்த வயசில் அது ரொம்ப அழகாக தெரியும். இருந்தாலும் தவறுன்னு சொல்ல வரல, அதைத்தான் நான் சொன்னது. அது மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது எண்டு வரைக்கும் மேனேஜ் பண்ணுறவங்க தாராளமாக லவ் பண்ணலாம். அப்படி லவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நீங்கள் நினச்சதையே பண்ணலாம். அதற்காகத்தான் என்ன உள்ளே போகலை. இந்த ஜாதகத்தில் சொல்கிறதுங்கிறது கனி வரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு ரிஷபராசிக்கு திருமண யோகம் விரும்பிய வரனை அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அறையவே சனையனும் 3 6 ஆன 11 அமர்ந்திருக்கு நிறையவே பாக்கியம். இந்த 3 6 11 இருந்தால் நிறையவே பாக்கியம். பாக்கியம்னா எல்லாம் கிடைக்கிறது, உங்களுக்கே தெரியும். அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லைடா, புத்திர பாக்கியம் இல்லைடா, பாக்கியம்னா கிடைக்கிறது, என்னென்ன தேவையோ அனைத்தும். திருமண பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, இப்படிலாம் பாக்கியம்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ அந்த பாக்கியம் அப்படின்னாலும் என்னென்ன தேவையோ அனைத்தும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே. இப்போ நிறையவே பாக்கியம், என்னென்ன வேணுமோ அத்தனை நிறைய கிடைக்கும். பர்ஸு ஃபுல்லாகும், நம்மளுடைய வங்கி லாக்கர் ஃபுல்லாகும், வீட்டில் இருக்க பீரோ ஃபுல்லாகும். பாதி 2 கட்டு வைக்கிறதுக்கும் ஃபுல் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கெல்லாம் என் ராசிக்கு 1 கட்டு கிடைச்சாலே பெருசு. இந்த மாதிரி ரிஷபராசி அப்படிங்கும்போது ஃபுல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதுதான் நிறையவே பாக்கியம் அப்படின்னு போட்டிருக்காரு. கீர்த்தி செல்வம், கீர்த்தினா புகழ், செல்வம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன செல்வம் உண்டாகுமோ. 8 விதமான செல்வங்கள் உண்டு. அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்தம் வசித்தம். செல்வம்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு, இதுதான் செல்வங்கிறது கிடையாது. செல்வங்கிறது எல்லாமே நல்லா பேசுகிறது, நிறைய சாப்பிட்றது, நல்லா தூங்குறது ஒரு செல்வம் தான். பணம் மட்டும் வச்சுன்னு இதெல்லாம் இல்லைன்னா தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அமெரிக்காவில் இருக்குங்க மாப்பிள்ள, போனீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குற தூக்கம் மட்டும் விலைக்கு வாங்கி கொடுங்களேன், வாங்க முடியுமா? பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பாருங்கள், என்ன இல்லை எனக்கு வீடு பூரா சாமான இருக்குது, வீடு பூரா பணம் இருக்குது, தங்கம் வெள்ளியும் கொட்டி கிடக்கு, ஆனால் பசி எடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ வேணுமோ செக் கொடுக்குறேன், ஜப்பானில் இருந்தால் கொஞ்சம் பசி எடுக்க மாதிரி பண்ண முடியுமா? அந்த நேரம் வந்தால் தான் முடியும். இதெல்லாம் தான் செல்வம். இந்த 500 ரூபா நோட்டு கத்தையாக இருக்கிறது மட்டும் செல்வம் கிடையாது, தங்கம் வெள்ளி செல்வம் கிடையாது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு இருக்கணும், அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாம் இருக்கணும். நம்ம உடம்பு அது தருவாயில் எடுக்கணும். பசிக்கிற நேரத்தில் பசிக்கணும், தூங்குற நேரத்தில் படுத்தா தூங்கணும். இதெல்லாம் இயற்கையாக நல்லா நடந்தால் தான் செல்வம். அவன் தான் செல்வந்தர். அந்த பாக்கியம், அதுக்கு தான் இந்த பாயிண்டே சொன்னேன். அது கிடைக்கும். 8 விதமான செல்வம் சொன்னால் அதில் இதெல்லாம் அடக்கும். அப்போ செல்வம், வாகனம், இடம் பெயர்தல், அதாவது நல்ல இடத்துக்காக போகிறது. இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டேன்னு ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருப்போம், பெரிய பதவி, அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு. அதாவது வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், திருமண பிராப்தி உண்டு, மருத்துவ செலவு குறையுது, புத்திர பாக்கியம் உண்டு, சந்தோஷமான வாழ்க்கை, சகல செல்வங்களும் ஏற்படுது. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோமேயானால் இந்த சனிப்பயிற்சி 100க்கு 150% நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. எனவே கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சாலச் சிறந்தது. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் சார்பாக
உங்களுக்கே தெரியும் பல விதமான நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், புத்தாண்டு, சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, தசாபுத்தி பலன்கள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதை பிரவர்த்தி பண்ண முடியும், விளம்பரப்படுத்த முடியும். இது நம்மளோட முடிஞ்சோன்னா ஐயோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவனும் தெரிஞ்சுப்பான், அவன் பேர் வாங்கிடுவான் இப்படின்னு நினைக்கிறவன் குருவாக இருக்க முடியாது, நல்லவனாகவும் இருக்க முடியாது. நான் என்னுடைய தொலைக்காட்சி சேனலை மட்டும் சொல்லலை, இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் பலவிதமான விஷயங்கள், இந்த ஜோதிடம் ஆன்மீகம் மட்டும் இல்லை, யூடியூப்பில் எதை சர்ச் பண்ணாலும் வருதுன்னா ஏன் போடுறோம், அவனுக்கு லைக் வரட்டும் அல்ல ஷேர் வரட்டும், அதுவும் ஒரு காரணம். இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு விஷயம் தெரியலைன்னா சர்ச் பண்ணி வந்துடும். அப்போ அதை தான் அவன் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால அதை தான் அவன் ஒருத்த மூலமாக ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இது நன்மை தான், இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. அப்போ நாம் இப்போது இந்த விஷயத்தை இங்கே என்ன பகிர போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் 2.5 வருஷம் முடிஞ்சது, அடுத்ததுக்கு போக தயாராக இருக்கார். நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா, யாருக்கு? மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத தான் இந்த இதில் பார்க்குறோம். எப்போ போகிறாரு முதல்ல அது சொல்லுங்கள் சாமிங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள், நல்லா தெரிஞ்சுக்க, மார்ச் 29 பங்குனி 15 சனிக்கிழமை அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். போகும் பொழுது மிதுன ராசியான நமக்கு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை நான் சொல்லக்கூடிய பலன்கள்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 18 சித்தர்கள், அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பல 1000 வருடங்களுக்கு முன்னாக இந்தந்த கிரகம் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். அந்த பாடல்களை பாடி அதிலிருந்து என்ன விளக்க முறையோ அதைத்தான் நான் கூறுறேன். அதனால் இதில் உண்மையோ பொய்யோ தப்பாக சொன்னால் என் மேலே அவர் சரியாக சொல்லலைன்னு கோவிச்சுக்கிறதோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. அவருக்கு புலிப்பாடி சிந்தனை தான் நம்ம எல்லாம் கோவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்கும். இதில் மாற்றம் நீங்கள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது இப்படி இருக்குது டாப்பில் இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துலேயே 360 நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு தீர்வுன்னு போடுறான் ஹெட்டிங்கில். ஆனால் இனிமேல் தான் 360 நாள் கஷ்டப்படுவான். அது இந்த ஹெட்டிங் போட்டு பெயர் வாங்குற அப்போ தான் உள்ளே போவான், பார்ப்பான், லைக் வருங்க. அது முக்கியமே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மையை அதன் பிரகாரம் நீங்கள் கடைபிடிக்கணும். நல்லது வந்தாலும் ஏற்றுக்கணும், கெட்டது வந்தாலும் அனுபவிக்கணும். அதுதான் உண்மை. இப்போ டிவி ஓடனா விளம்பரம் வாங்கணுங்கிறது தான் இது போடவே வேண்டியதில்லை. வேறு ஏதாவது நல்ல நிகழ்ச்சியாக எது வேணாலும் போடலாம். ஆனால் இதில் என்ன விஷயம் இருக்குது, மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு உண்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத போடுறது தான் நேர்மை, நியாயம், தர்மம், இந்த சித்தருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. இப்போ மிதுன ராசி அப்படிங்கும் பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீர்களானால் 9ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்னன்னு சொன்ன முதல்ல உத்தியோகஸ்தானம், வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில், ஜீவனஸ்தானம், அன்றாட வாழ்க்கை. ஜீவனம்னா குடும்பம் நடத்துறது, அன்றாட வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மா, முன்னோர்களுக்கு கர்மா பண்ண வேண்டிய அமைப்பு. இது 3ம் தான் 10ஆம் இடத்தினுடைய அமைப்பு. தொழில், ஜீவனம், கர்மஸ்தானம்னு பேர். இந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது என்ன சொல்லியிருக்கார், 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். செற்றிடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம். போற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும். சுற்றியே படுத்தும் இந்த சுகடமாம் சனியின் வாரே. புலிப்பாணி சித்தனுடைய பாடல். அதாவது 10ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன சொல்கிறார், 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும். பதினா நம்ம குலைகிறதுனா நிலை தடிமாறி போகிறது, நிலை குலைஞ்சு போயிட்டா, அதாவது குழம்பி போயிடுறது, எங்கே போகிறது, என்ன வேலைக்கு போகிறது, என்ன செய்கிறது, யாரை பார்க்குறது, எதை சின்ன பித்தம் தீரும், இதுக்கு என்ன வைத்தியம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, யார் பேச்சு கேட்கறது, குழப்பம், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, எதுக்கு போனால் எது சரியா, வழி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி 10 வழி தெரியும். நான் இதில் போகணும்னு சொல்லுவேன், நீங்கள் அதில் போகணும்னு சொல்லுவீங்க, அவன் அதில் போகணும்னு சொல்லுவான். இதில் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்கிற இடத்துல விழுந்துடுறது. அதான் பதி குலைந்து அலையச் செய்யும். எப்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இப்போ வருது. 10லே சனியும் நிற்கில் பதி குலைந்து நிலையச் செய்யும். செத்திடும் ஆடு மாடு, கால்நடை பராமரிப்புனா வீட்டில் என்ன இருந்தாலும் மற்ற ஜீவன்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள் நம்மளால் வளர்க்கப்பட்டவை இருக்காது. கால்நடை ஜீவன்கள், சில பேர் செல்லப்பிராணியாக நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்துவாங்க. அது ஒரு ஆசை, இப்போல்லாம் ஆம்பிஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒருத்தருடைய ஆசை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி வரும் பொழுது செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம். நல்ல திடகாத்திரமாக தேக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு கேடு உண்டாகும். சிலுகுடன்னா நல்லா இருக்கிறவன், நல்லா ஆரோக்கியமாக கம்பீரமாக இருக்கிறவன். இந்த 10ல் சனி வரும் பொழுது இருந்த இடம் தெரியாது, அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடும்.
சிலுகுடன் மனிதர் கேடான். அவனை நல்லா தான் இருந்தான், முந்தானத்தை பார்த்து அருமையாக இருந்தான், அதுக்குள்ளேயா நீ போய் பாருங்க சாயந்தரம் பெட்டில் அட்மிட்டு, நான் தான் கூட வந்து சேர்த்திட்டே வந்தேன் அப்படிமா. நீ பொய் சொல்லாராடே, அட உண்மையை சொல்கிறேன் நம்பு அப்படிமா. அந்த மாதிரி திடீர்னு உடல் நலத்தில் மனிதர் கேடாம், உடல்நல பாதிப்பை கொடுக்கும். 10ல் சனி வரும் பொழுது பொற்றிடும் விளைவு குன்றும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நோ ரிசல்ட். காலையிலேருந்து விடிய காத்தால வரைக்கும் 1 டே 24 ஹவர்ஸ் நல்ல கண்ணை மூடி பாடுபடுவீங்க. உங்களை மாதிரி யாரும் வேலை செய்கிற காலம் இல்லை. கடைசியில் அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி சார் ஒன்றும் சரியாக வரல, மீன் பார்க்கலாம், முடிஞ்சது. விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓட்டையான ஒரு இதில் வந்து தண்ணி மோந்து ஊற்றுனா எப்படி, அதே தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். நல்ல பாடு கண்ணு தெரியும், நல்ல மோந்து சேர்ந்து எடுப்போம், ஊற்றம் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாக போகும். அதான் பொற்றிடும் விளைவு குன்றும். எல்லாமே செய்வோம், பொற்றிடும்னா சூப்பராக வேலை செய்கிறது, ஆனால் விளைவு ரிசல்ட் குன்றும். 3 மாதமாக உட்காந்து பரீட்சைக்கு விடிய படிச்சுட்டு எழுதும்போது எல்லாம் மறந்து போய் வந்துட்டோம்னா 0 மார்க். அதுதான் இது எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், இருக்கிறத தான் சொல்கிறேன். பொற்றிடும் விளைவு குன்றும். இதுக்கு நம்ம என்ன பரிகாரமோ அதை தயார்படுத்திக்கணும். நம்ம இருக்கிறத மாற்ற முடியாது. நல்லா இருக்குன்னு நான் சொன்னாலும் இன்னொரு ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் நடக்கும். என் வாயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மாறாது, இருக்கிறது இதுதான். ஆனால் இதுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதுலேருந்து வெளியில் வரலாம், கவலை இல்லை. இப்போ நான் தான் முதல்ல சொன்னேன், ஒரு டிசிஷன் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுன்னு அதுக்கு இருக்குது. இந்த மாதிரி தோஷம்னு வந்தால் அதுக்கு பரிகாரங்கிறது இருக்குது. அதை பண்ணிவிட்டால் அது வந்து பாதிக்கு நிம்மதி அடையலாம். இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். சூப்பராக இருக்குது மிதுன ராசிக்கு, அருமையாக ஆகா ஓகம், உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னால் நம்பி பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போகும். இந்த ஆள் சொன்னான்னு சொல்லித்தான் நான் பண்ணேன், இவன் டிவியை பார்க்கக்கூடாது, அப்புறம் மூடி வச்சு பிரயோஜனம் இல்லை. நான் முதல்ல சொல்லிடுறேன், இது இப்படி தான் இருக்கும். நான் சொல்லலை, அதுவும் புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார். பொற்றிடும் விளைவை கொண்டும் பொருளெல்லாம் சேதமாகும். இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும். சம்பாரிச்சதை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நேரம், அவ்வளோதான். பொருளெல்லாம் சேதம்னா சிரச்சேதம் அப்படிம்பாங்க, தண்டனை மன்னர் கொடுக்குற. சேதம்னா பொதுவாக வெட்டிடுறது, 2ஆக பண்ணிடுறது. அப்போ பொருள் சேதமாகும்னு அதான் அர்த்தம். சுற்றியே படுத்தும் இந்த சுகுணமாம். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவனையும் சேர்த்தி படுத்துமா. ஃப்ரெண்டு, அவனால் அவன் கூட எவன் இருக்கானோ, ஃப்ரெண்டு, மனைவி, மக்கள், குடும்பம், சொந்த பந்தம், இவனுடைய 10ஆம் இடத்து சனி அவனுடைய சரௌண்டிங்கையும் பாதிக்கும். சுற்றிடும் படுத்தும் இந்த சுகுணமாம் சனியின் வாரே. இந்த மாதிரி ஒரு 10க்கு சனி வரும்பொழுது இந்த மாதிரி அமைப்பு. பாட்டினுடைய விளக்கம் அவர் கொடுத்துருக்கிற தனி விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி. நல்ல விஷயத்தை விட்டுருவீங்க, கெட்ட விஷயத்தில் பேரும் புகழ் வாங்கலாம், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த அன்ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணால் இப்போ எடுக்கும். அதான் கெட்ட காரியத்தில் பிரவர்த்தினா என்ன, புகழ் அடைகிறது. அதாவது கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணால் பிரவர்த்தி அடைஞ்சிடலாம், பெரிய ஆள் ஆகலாம். சொல்லக்கூடாது, நானே அதெல்லாம் தப்பு தான் அது, ஆனால் போட்டிருக்கிறோம், அதனால் சொல்கிறேன். கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி. மானம் கெட்டு விடல், அதுவும் போட்டிருக்கு. அடுத்தது இருக்கிற மானம் கெட்டு போயிடும். அல்லது ரோகம் உண்டாகும், உடல்நல கேடு உண்டாகும். பலதீபைங்கிற நூல் சொல்லுது. புதிதாக வேலை கிடைக்குமா சில பேருக்கு, புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். பொருள் நாசம். வித்யை கீர்த்தி, வித்தியினா படிப்பு, கீர்த்தினா புகழ், இவற்றின் நாசமும் உண்டாகும். முயற்சிக்கு தக்க பலன். மீதம் பிடித்ததை நாசமாக்குவான். சேர்த்தி வச்சதை மீதம் பிடிச்சதெல்லாம் இப்போ அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகும். உத்தியோகத்தில் சில நேரங்களில் 2.5 வருஷத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 மாதத்தில் உத்தியோக வகையில் மேலதிகாரிகளில் பாராட்டு மட்டுமே கிடைக்குமே தவிர ஊதியத்தில் உயர்வு தலைகீழால் என்னாலும் ஏற்படாது. ஏதோ ஒரு நேரத்தில் பாராட்டு கிடைக்கும் வேலையில், ஆனால் ஊதிய உயர்வு ஏற்படாது அப்படிங்கிறதான் போட்டிருக்கார். அதனால் மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தொழில் ஸ்தானம், அன்றாட வாழ்க்கை ஜீவனஸ்தானம், முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுற ஸ்தானங்கிற இடத்துல சனி வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கணும். இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், சனி பகவான் தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இவர் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், இங்கே நல்லா இருக்கார் நமக்கு நம்ம வீட்டில் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அதை கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் வீக்காக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கும் சொந்த ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே அதில் சனி சூப்பராக இருக்கார், இந்த திசாபத்தி நடக்குது, நமக்கு இந்த 10ஓட 11 வரை சனி பயிற்சி ஒன்றும் பண்ணாதுன்னு அடுத்த வேலைக்கு நம்ம பாட்டுக்கு பார்த்து போயிட்டே இருக்கலாம். அப்படி சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு முன்னால் ஒரு தடவை பார்க்கணும். அதுபோக புதன்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருவது மிகவும் நல்லது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் தங்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி என்ஜாய் பண்ணி ஜாலியாக வச்சு செஞ்சுட்டு போகிறதுங்கிறது இவர் தான். 2.5 வருஷம், மற்றதெல்லாம் கம்மி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம். அப்போ அந்த 2.5 வருஷம் முடிஞ்சு
கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு கால் எடுத்து வைக்கிறார். அடுத்த 2.5 வருஷம் அங்கே ஸ்டே பண்ணுறது. அப்போது இந்த மீனராசிக்கு வரும்பொழுது கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனி அப்படின்னு படாத பாடு, இவ்வளோதான் வேதனை, ஹையஸ்ட் வேதனை, இதுக்கு மேலே கிடையாது, லாஸ்ட்டு தான். எப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் தண்டனை, தூக்கு தண்டனை, மரண தண்டனை தான் லாஸ்ட், அதுக்கு மேலே தண்டனை இல்லைங்கிறாங்களோ அந்த மாதிரி இவ்வளோதான் வேதனை, இவ்வளோதான் கஷ்டம், இதுக்கு மேலே இதை அனுபவிக்க முடியாது. அந்த அளவு கஷ்டங்கள் 8ல் சனி வரும்போது கொடுப்பார். அஷ்டமச்சனின்னு பேர். அலைச்சல், வேதனை, துன்பம், கஷ்டம், சங்கடங்கள், உடல் உபாதை, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, கடன் தொல்லைகள், இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இன்னொருத்த கேள்வி கேட்டால் பக்கத்தில் வாங்கி அவனை செட்டில் பண்ணுறது, அவன் கேட்கும்போது இங்கே வாங்கி, இப்படியே ரொட்டேஷன்லேயே ஒன்றும் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு செலவாக மேனேஜ் பண்ணி வாகன விபத்து, இதில் தன்னுடைய சொந்த இடுப்பு, கால் மூட்டு, எலும்பு வலி, நம்ம உடம்பை பார்க்காம சுற்றி இருக்கிறவங்க மனைவி, மக்கள், தாயார், தகப்பனார், சகோதரருக்காக உழைக்கிறது, நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1லிருந்து 100 வரைக்கும் 1000 பிரச்சனை சொல்லலாம் 24 மணி நேரத்தில். அத்தனையும் அனுபவித்து கொண்டிருக்கிற தங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது இது நன்மைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல பட்ட கஷ்டத்தை பட வேண்டாம், அவ்வளவு துன்பங்கள் இருக்கார். அதில் கொஞ்சம் ரெமெடி கிடைக்கும். என்ன சொல்கிறார் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நான் சொல்கிற பலன் இல்லை, நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போன பாடல்களில் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது 12, 7, 8 ஒன்பான் 10, 5, 4, 2, 1 தான் சனியனே இருந்தால் நஷ்டம் ஏற்படும். நஷ்டம், பொருள் சேதம் உண்டாகும். அதே மாதிரியே தனம், உடல் ஆரோக்கியம் குறைவாகும், பொருளாதாரத்துக்கு சேமிப்புக்கு குறையும். தாயார் உடல் நலத்திற்கு கேடு. அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மருத்துவ செலவு, ஆரோக்கியத்திற்கு கேடு, புதியதொரு நோய் வருதல், மருத்துவ செலவு, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, சிறைத்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கார். கடகராசியில் சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பாக்யஸ்தானம்னு பேர். இப்போ அந்த இடத்துல நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா தன் அறிவால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து தன் அறிவே, நான் சொன்ன மாதிரி தன்னுடைய சொந்த ஜாதகமே, சொந்த அறிவே நமக்கு மோசத்தை கொடுத்து வந்திருந்தது. அந்த தன்னுடைய அறிவால் உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பை 9ஆம் இடத்துல கொடுக்குறாரு. நல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அதில் ஈடுபடுத்தினோம்னா நல்ல இடத்துக்கு போகலாம். அது நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், நம்ம தான் சோம்பேறித்தியாச்சு. சோம்பேறித்தனமாக கொண்டு வீணாக நம்ம அறிவை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது நன்மை அப்படிங்கிறது நடக்காமல் நம்மளே நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்திக்கிறோம். நல்லா யோசித்து இதைத்தான் பண்ணணும், கரெக்டாக சிந்திக்கணும், கரெக்டாக செயல்படுத்தினோம்னா நல்லா வரலாம். அந்த மாதிரி அமைப்புங்கிறதையும் போட்டிருக்காரு. புதிய வீடு வாங்குதல், மனை, மாடு, கன்று, பசுக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கார் இந்த 9ஆம் இடத்துல சனி வரும்பொழுது கடகராசிக்கு. 9ஆம் இட சனி சொல்ப தனலாபம், அதாவது அதிகமாக தனம் வராது, சொல்ப தனலாபம், வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பல பிளான், 8ஆம் இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இதில் வீடு வாங்கிடுவோம், அதை பண்ணிடுவோம், இது செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், இங்கெங்கே ஃபிக்ஸ்டு பண்ணிடலாம், இப்படியெல்லாம் நினச்சா நடக்காது. சாப்பிட்றதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அளவாக என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுப்பார். எந்த பிரச்சனையும் இல்லை, அளவான ஒரு தனலாபம் அப்படிங்கிறது ஏற்படுது. பிதிருவழி சொத்து, தகப்பனார் வழி சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கும் உடல்நலக்கேடு, அவருடைய சொத்து வரும், கவலைப்பட வேண்டாம். மாதாபிதாவுடைய வாழ்நிலை கொஞ்சம் மந்தம், தாயார் தகப்பனாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத போட்டிருக்கார். மந்தமான சூழ்நிலை. உத்தியோகத்தில் பயந்து பணியாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல பயந்து பணியாற்ற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். என்ன வியாபாரம் பண்ணினாலும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து தடை உண்டாகலாம். கஷ்ட நஷ்டங்களும் ஏற்பட்டு அப்படியே நின்றுவிடும். அதாவது நமக்கு நெருங்கிய நண்பர்களே நமக்கு விரோதியாக ஆகக்கூடிய அமைப்புகள். யாரை நம்புறமே அவனை ஏமாத்துறது, கைவிட்டுட்டு போகிறது. இவனை மலை போல நம்பியிருந்தேன் ஏமாற்றிட்டானேன்னு மனம் தாங்க முடியாது. அந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும். பங்காளி வகையில் துயரச் செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய 10 நாள் தாயாதிகள், பங்காளிகள், அவங்க யாராவது நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகள் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் இந்த ஆண்டு பட வேண்டியதில்லை. 9ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு வர்றதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திரவியம்னா பொருள், திரைக்கடல் அதாவது ஆழமான அந்த அலையோடு வரக்கூடிய கடலுக்கு பேர் திரைக்கடல்னு பேர். இந்த கடலை தாண்டி அடுத்த நாட்டில் போய், அயல் நாட்டில் போய் ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது,
சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பான், இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். அவன் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு சம்பளம் வர்றது அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருந்தால் வரும். அந்நிய தேச சம்பளத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருப்போம். அதுவும் வெளிநாடு போனதுக்கு சமானம் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அயல்நாட்டு யோகம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த கடகராசிக்கு இப்பொழுது ஏற்படும். கண்டிப்பாக திருமண யோகம், ஏன்னா குரு வீட்டில் சனி 9ல் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. திருமண பிராப்தி ஏற்படுது. வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர், இந்த மாதிரி அழகு நிலையங்கள், சலூன், முடித்திருத்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இதெல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்க, நடத்துகிறவங்க, ஹெர்பல் மூலிகைகள், அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது. குருவும் சனியும் சேர்ந்தால், இப்போ குரு வீட்டில் மீனத்தில், சனி 9ஆம் அதிபதியாக வர்றார், பாக்யாதிபதி. இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும், நான் முதல்ல சொன்ன மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு 50% தான் நன்மை. 50% அவரவர்கள் நான் சொன்ன கெட்ட பலனும் நடக்கும், நல்ல பலனும் நடக்கும். இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் நம்ம சொந்த ஜாதகத்தை கடகராசி நேயர்கள் ஒரு முறை இந்த பதிவை கேட்டோன்னே இதில் தெரிகிற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடிச்சிடணும். சாமி சொந்த ஜாதகம் பார்க்கணும், எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது, நன்மையா தீமையா, முடிவுக்கு வந்துடலாம். பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டீர்கள் ஆனால் மட்டுமே வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் 29, 2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான். இவர் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார். 2.5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதுக்கு சனி பெயர்ச்சின்னு பேர். அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்ட அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ நான் சொன்ன தேதியில் 2025 மார்ச் மாதத்தில் வருது. வரும் தருவாயிலே சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரார், 8ஆம் இடத்திற்கு வரார். சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள் காரகன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். சனி 8ல் இருக்கக்கூடாது. அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது நான் 12 விரையச்சனி சொன்னனே, அதே மாதிரி தான் இருக்கும். பலவிதமான இன்னல்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மனோபயம், மனப்பதட்டம், ஆகாரக்குறைவு, தூக்கமின்மை, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வரார். இப்போ நன்மையா அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் அல்ல. இதை புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை, 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன நன்மை தீமைகளை பற்றி அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த பாடலுடைய விளக்க உரை, சனி 8ல் வந்தால் இந்தந்த நன்மை இன்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 12 ராசிக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நடக்காது. சொல்கிறவனுக்கு ஜாதகம் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யார், நீங்களே கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆராய்ந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்கிறவன் தான் ஜோதிடர். தீமைனா தீமையை ஏற்றுண்டு தான் ஆகணும். பட் ஏற்றுண்டாலும் தீமை வருதுன்னு கலங்கக்கூடாது. அதற்கு என்ன பரிகாரமோ பிராயச்சித்தமோ அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வருவது தான் நமது புத்திசாலித்தனம். அதற்காகத்தான் இந்த பதிவையே நாங்கள் இங்கே போடுறோம். இதெல்லாம் நடக்க போகுது, இதற்கு இன்ன பரிகாரம், அதை நம்ம முன்னாடி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை போகிறது. இதில் ஒளிவு மறைவோ சிறப்பாக பாராட்டி பேசுகிறதோ அப்படிங்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் 8ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்காத ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். புலிப்பாணி சித்தர் 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது கண்டங்கள் 4ல் 8ல் கடுமையாம் சனி செய் நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாகும் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் பண்டுல நாட்டை விட்டு பரதேசம் போவார் தாமே. ஏதா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? கண்டங்கள் 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும் பொழுது கடுமையான கண்டங்கள் வரும் அப்படிங்கிறதா. கண்டங்கள் 4ல் 8ல் கடுமையாம் ஃபஸ்ட்டு வாக்கியம். அவன் கண்டம் தப்பிச்சு பொழைச்சி வந்தேன், இவனுக்கு இதில் கண்டம், உனக்கு தண்ணியில் கண்டம், உனக்கு நெருப்பில் கண்டம், இவனுக்கு பேச்சில் கண்டம், இப்படிலாம் சொல்கிறான். கண்டம் அப்படின்னா கழுத்து,
கழுத்துக்கு கத்தி வர்றது. சமஸ்கிருதத்தில் அதான் மணிகண்டன், நீலகண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமானுக்கு இந்த இடத்துல நீளமாக இருக்குது. விஷத்தை குடிக்கிறார், ஆலகால் விஷத்தை. பார்க்கடலை கடைகிறார். கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரிங்கிற மலையை அப்படி திருப்பி வச்சா கூர்மையாயிடுது, மத்தா வச்சுக்கிறாங்க. மகாபேரு மலை, ஆதிசேஷனுங்கிற பாம்பை நாணலா கயிறு மாதிரி வச்சு பார்க்கடலை கடையிறாங்க, அமிர்தம் கிடைக்கிறக்காக வேண்டி. அப்போ முதல்ல உண்டாகிறது ஆலகால விஷம், ஹையஸ்ட் விஷம், ஹை பாய்சன். அதனுடைய தாக்கமே பல இடங்கள் அழிஞ்சிருக்கு, அதனுடைய வீரியம். அதை எடுத்து இவங்கெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடுறாங்க. அதனுடைய வீரியத்தை பார்த்து விஷம் வெளியில் வரல, வர்றதுக்கு முன்னாடி வர அந்த எப்படி ஆசிட் எடுத்து அதனுடைய மூடியை திறந்தாலே கப்புன்னு வருதில்ல விஷம், வாயு. அது வரும் பொழுதே பல பேர் மாண்டுறாங்க. எல்லாம் பயந்து ஓடும் பொழுது சிவபெருமான் அதை எடுத்து அழகாக குடிக்கிறார். அஞ்சி ஓடி வந்த அம்பாள், சிவனுடைய பத்னி பார்வதி தேவி, சிவனுக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அம்பாள் பயந்து இந்த இடத்த பிடிக்கிறாள். பிடிக்கும் பொழுது சிவனுடைய கழுத்துலேயே அந்த நீளம், விஷம்னா நீளம் எல்லாருக்கும் தெரியும். பாய்சன் குடிச்சிட்டா பாம்பு கடிச்சிட்டா என்ன உடம்பு ப்ளூ கலர் ஆகிடுது இல்லை, நீளம் ஆகிடுது. தான் நீலகண்டன் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஆயுதம், ஹையஸ்ட்டு அஸ்திரம். அதை பயன்படுத்தினா என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும். மற்ற எந்த சாமிகிட்டே அது கிடையாது. அதுதான் சிவபெருமான் உயர்ந்தவர், நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்டம் அப்படின்னா கழுத்து. இப்போ கண்டங்கள் அப்படின்னா என்ன, கழுத்துக்கு கத்தி வர்றது தான் கண்டம். அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்பொழுது கண்டங்கள் கடுமையான கண்டங்கள் எதில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். சனி செய் நிற்கில், சனி 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நிற்கிறதுனால கண்டம் வருதுன்னு சொல்கிறார். தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவு அதிகமாகும். எதாவது தண்டம் என்ன பண்ணுறது, பெற்றுன்னு தண்ட செலவு பண்ணித்தான் ஆகணும், இப்படிலாம் சொல்கிற வாக்கியத்தை சொல்கிறேன். தண்டங்கள் மிக உண்டாம், எதுக்கு போனாலும் தண்ட செலவு, வீண் செலவு, அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 10 லட்ச ரூபா வருவாய் வந்தது பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியாக வர முடியாது. எது பண்ணாலும் தண்ட செலவாகும். 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது விரயந்தான் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரவிய நாசமாகும். திரவியம்னா என்ன, பொருட்களுக்கு பேர் திரவியம். பொருள்கள் எது இருந்தாலும் திரவியம், என்ன பொருளாக இருந்தாலும் திரவியம். அதாவது அசையக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான். இப்போ அந்த பொருள்கள் நாசம் உண்டாகும் அப்படிங்கிறார். யாருக்கு, சிம்மராசிக்கெல்லாம். கொண்டதோர் மனைவி வேறாம், கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு போயிடும், கல்யாணம் பண்ண புருஷன் விட்டுட்டு போயிடுவான். மனைவி மட்டும் குறிப்பிடுறீங்கன்னு பெண்கள் சொல்லலாம், அது கணவன் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். கொண்டதோர் மனைவி கணவன் வேறாம். பெண்ணுக்கு அஷ்டமச்சனி வந்ததுனால் கணவன் விட்டுட்டு போயிடுவான், ஆணுக்கு வந்ததுன்னா மனைவி விட்டுட்டு போயிடும். கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடு செட்டு நஷ்டம். எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போடுறோமோ அதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படும். குறிப்பாக எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதில் குறிப்பாக நஷ்டத்தை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதுலேயே ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். இப்போ எங்கே நம்ம காப்பாற்று, இங்கே அடிபடக்கூடாதுன்னு இந்த இடத்துல கையில் துணி போட்டு மூடி வச்சுருந்தோமோ அந்த இடத்துல தான் கரெக்டாக அடிபடும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும், அதுதான் செட்டு நஷ்டம். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரே. பண்புகள் எல்லாம் நிறைந்த நாடு, பிடித்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தன்னந்தனியாக உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு. பண்டுள்ள நாட்டை விட்டு, சுற்றம் சொந்த பந்தம் வீடு மனை இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் தாய் தகப்பனார் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசம் எங்கேயாவது போய் தெரியுறது. அஷ்டபட்சணி வரும்பொழுது அந்த மாதிரி நடக்குங்கிறது தான் முடிக்கிறார். இருந்தாலும் விளக்க உரையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனது புத்திரன், பசுக்கள், சிநேகிதர்கள், பணம் இவற்றிற்கு நாசத்தை ஏற்படுத்துவார். தன்னுடைய வாரிசு எல்லாம் என்னடா எல்லாம் கெட்டதாக சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிக்கு தான் நல்லது. முதலே சொல்லிட்டேன், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ரிஷபம், துலாம். முதல்ல சொன்னேன் என்னென்ன ராசிங்கிறது. அதாவது மகரம், ரிஷபம், துலாம், மகரம் கவலைப்பட வேண்டாம், நன்மை தான். மீதி 9மே கஷ்டம்தான், இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். அதுலேயும் வீரியமான கஷ்டங்கள், அதிக கஷ்டங்கள் நெட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நடக்கும். இந்த மாதிரி புத்திரங்களாலும், பசுக்கள், வளர்க்கக்கூடிய கால்நடைகள், சிநேகிதர்கள், பணம், பொருளாதாரம் இவற்றிற்கு கேடு, நாசம், வியாதி இதெல்லாம் வருது. 3 நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும். அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது, அதான் சொந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும். இதில் எல்லாமே விரிவாக சொல்ல முடியாது. 3 நாள் தீட்டு தான் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஜாதகம் பார்க்கலாம். பசி, பந்து, வேலையாட்கள் இவர்கள் மூலம் துயரம். சொந்த பந்தம், நம்மள்ட்ட இருக்கிற சர்வெண்ட்டு, நமக்காக வேலை செய்கிறவனே நம்ம காப்பு வைப்பான், அந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும். சரீர பீடை, உடம்புல வியாதி, சரீரம்னா உடல், பீடைன்னா வியாதி. பெண்களாலும் ஆண்களாலும் புத்திரர்களாலும் விடுபடப்படுவான். நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு அதான் முதல்ல சொன்னேன், எல்லாத்தையும் விட்டு. அந்த பாடலில் வந்தது விளக்கவுரை, விடுபடுறோம். தாழ்மையான நடத்தை ஏற்படும், நம்ம கீழ்த்தரமாக நடந்துக்கும், அவனாய்வன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேவலமாக பேசுகிற மாதிரி ஆகும்.
வெறுங்காலில் பிரயாணம், செருப்போட கூட முடியாது, வெறுங்காலில் நடக்கிறது. யார் நினைப்பா அப்படி? பிரதேசம் போகிறவன் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவன் தான். இதெல்லாம் ஒரு பாயிண்டிங்கு. வெறுங்காலில் நடக்கிறவன் அப்படி தான். பாசம், பந்தம், அன்பு, அறம், வீடு, மனை, மக்கள் இதெல்லாம் விட்டவன் தான். எதுவுமே வேண்டாம், நம்ம சன்னியாசி, அவன் தான் செருப்பிடலாம். அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம், வெறுங்காலில் நடப்பான். அந்த மாதிரி மனசில் தோன்றி வெறுங்காலுங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. செருப்போடாமல் போகிறான், இது ஒரு பாயிண்ட்டுன்னு பேசுகிறோமான்னு பேச முடியும். அதுக்குள்ளே இத்தனை இருக்குது. வெறுங்காலில் பயணம் ஏற்படும், மரியாதை கெடும், மன உளைச்சல் உண்டாகும், யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் தண்டம், பதில் சொல்ல வேண்டியது வரும். யாரோ தப்பு பண்ணியிருப்பா, அந்த இடத்துல நின்று இவங்க பதில் சொல்கிறதுக்கு ஆகணும். அப்போது வேறு யாருக்கும் நம்ம ஜாமீன் போடுறதோ, யாருக்கான உத்தரவாதம் கொடுக்குறதோ, நான் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தீராத மனக்கவலை, பணப்பிரச்சனை, சிறிய வியாதி கூட பெரியதாகி நீண்ட காலம் இழுக்குமா. சாதாரணமாக காய்ச்சல் வருது, 4 நாளில் சரியாகிறது, இவங்களுக்கு இழுத்து 4 மாதம் ஆகும். அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு வழக்கு பெரிதாகும். வழக்கு சண்டை, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் நஷ்டமும் ஏற்படுமா. பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது. சிறைப்படுதல், அதிக அளவு நஷ்டம், கண்டங்கள், வரக்கூடாத துன்பங்கள், கவலைகள், நோய்கள், இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்பொழுது தாய்க்கு கண்டம். 8இல் சனி, சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் சஞ்சரித்தால் தன்னுடைய உயிருக்கும் கண்டம் அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறார். சரி, இப்போ 8ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, அஷ்டமச்சனி, துளி கூட நன்மை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு என்ன பரிகாரம்? வியாதி வந்தாச்சு, நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னால், கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது, சனி பகவான் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அவசியம் பார்க்கணும். அதுலேயும் போய் லக்னத்தில் இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. சில வியாதிகளுக்கு மருந்து இல்லை, இன்னுமே கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி அமைப்புக்கு ஆளாயிரும். சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்கிற 8ஆம் இடத்து சனி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிசீஸா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான், நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்து சனி உங்களை இன்னும் பண்ணாது, உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது, சொந்த ஜாதகத்தில் இண்டிவிஜுவலில் அருமையாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நீங்கள் இறங்கி எப்போ போல் இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவடையலாம். அல்லது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்கள்னாலே பொதுவாக மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், வித்தைக்காரர்கள், எந்த தொழிலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்கள். கன்னி, மிதனம் இவங்க 2 பேருக்கு அந்த திறமை உண்டு. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால, புதன் தான் உத்தியோகம், தொழில், கணிதம், மேக்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி. எப்போவுமே நீங்கள் வேண்டானாலும் விடாது. ஏன்னா புதன் தான் கம்ப்யூட்டர், கணிதம் இதுக்கெல்லாம் அதிபதி. இப்போ கன்னி அதான், இது 2 அவரோட வீடு. இப்போ கன்னியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஒரு மேதாவிகள், அறிவாளிகள், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தங்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் சனி பெயர்ச்சிங்கிறது நடக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி. சனி பகவான் கும்பராசிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு, போகிறோம், அடுத்த பயிற்சி ஆகணும், அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புற நேரம் வந்தாச்சு. வருகிற மார்ச் மாதம் 29ஆம் நாள், 29/3/2025 சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு வரார். ஜென்மச்சனியா மீன ராசியில் வந்து 2.5 வருஷம் கோருவர். அப்படி மீனத்தில் உட்காரும் பொழுது கன்னி ராசியான நமக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வரும். கன்னியிலிருந்து என்னென்ன மீனம் வரைக்கும், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எத்தனை வந்திருக்கு? 7. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். நல்லா தெரிஞ்சுக்கணும். கடந்த 2.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்துல இருந்தார். மிகச் சிறப்பு வாய்ந்த ஸ்தானம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். 6லிருந்து வாரி வழங்கினார், இப்போ 7க்கு வரார். வரும்பொழுது என்ன நன்மையா தீமையா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை. புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பாடல்களாகவும் விளக்க உரையாகவும் கொடுத்துருக்கார். அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். அதில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். நன்மை இருந்தால் அனுபவிப்போம், தேவை இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நன்மை ஆக்கிக்கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு அவர் சொன்ன பலன்களை பார்ப்போம். சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும் பொழுது, சனி 7இல் நின்ற பலன் சுமை எடுப்பான், பொருளுள்ளோன் ரோகி அன்றும், ஜென்மனுக்கு களத்திர நஷ்டம் செய்கி விதி உண்டு தோழி அப்படின்னு போட்டிருக்கார். சனி 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது சுமை எடுப்பார், எல்லா பாரத்தையும் தாங்கணும். எப்படி, எத்தனை பாரம் தான் நீ தாங்குவே அப்படின்னு கேட்குறவா இல்லையா? இப்போ ஒன்றும் வேணாம், நான் ஒரு 70-80 கிலோ இருக்கேன்,
என்னுடைய வெயிட், சராசரியான வெயிட் ஒரு 90 கிலோ 100 கிலோ வெயிட் என் தலைமையில் வச்சால் ஒரு 10 நிமிஷம் தாங்குவேன். முடியாமல் நடுங்கிட்டு எப்படி தடுமாறிட்டு கொண்டு போய் வச்சுருவாங்க. ஒரு 250 கிலோ வெயிட் என் தலையில் வச்சா என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்தில் வெயிட்டோடு சேர்ந்து நானும் கீழே விழுந்துருவேன். யோசிச்சு பாருங்கள், அதை விட அதிகமாக உண்டாகும். சனி 7ல் வரும் பொழுது உங்களால் தாங்க முடியாத வெயிட்டை உங்கள் மேலே வைப்பாங்க. சுமை எடுக்கிறது, எல்லாரோட சுமையும், அப்பா அம்மா சுமை, மனைவி சுமை, குழந்தைகள் சுமை, நண்பர்கள் சுமை, மூன்றாவது நபர்கள், தெரிந்தவர்கள், யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே 10 பேப்பர் இருக்குது, சரி கொடுங்க பார்க்குறேன், அப்புறம் என்ன பண்ணுறது. இப்படி தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, தாங்க முடியாத பாரத்தை தாங்குதல், அதுதான் சுமை. அதிகரிக்கும். பொருளுள்ளோன் ரோகி அன்றும். என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் நஷ்டம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், 6ஆம் இடத்துல கொடுத்துருப்பார், அதெல்லாம் முடிஞ்சுது. 6ல் கொடுத்த சனி 7ல் பிடுங்கிடுவார். வீடு, மனை, வாகனம், வசதி, பொருளாதார உயர்வு, அங்கங்கே ஃபிக்ஸடு, ஆபரணங்கள், இதெல்லாம் இப்போ அழிக்கக்கூடிய. அடுத்து 7ம் சரியில்லை, 8ம் சரியில்லை, கொடுத்தது போல திருப்பி எடுப்பார். ரோகி என்றும். ரோகினா என்ன? 3 இருக்குது, யோகி, போகி, ரோகி. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி, 2 வேளை சாப்பிடுபவன் போகி, 1 வேளை மட்டும் சாப்பிடுவன் யோகி. இதில் 3 வேளையை விட்டுருங்க, இப்போல்லாம் 8 வேளை சாப்பிட்றோம். யோசிச்சு பாருங்கள், அவன்லாம் என்ன சொல்கிறது? 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 3 வேளை காலையில், மத்தியானம், நைட்டு சாப்பிட்றவனே ரோகம், உடம்பு வியாதி விடாமல் 3 வேளை சாப்பிட்டாலே. 2 வேளை சாப்பிட்றவன் போகி. போகின்னா போக போக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலியாக இருக்கிறவன், போகத்தை கொண்டாடுவேன். ஃப்ரெண்டை பார்த்தா வாட மாப்பிள்ள போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம், எனக்கு இது பிடிக்கும். அது 2 வேளை தான் பண்ண முடியுமா, காலையிலையோ நைட்டோ. அதுதான் அனுமதி நம்மள மாதிரி ஆளுக்கு. இதில் கிடச்சதை சாப்பிட்றது ஏதோ 1 வேளை இத்தினோண்டு சாப்பிட்றவன் தான் யோகி. ஆனால் இனிமேல் யோசிச்சு பாருங்கள், 3 வேளை மட்டும்தான் சாப்பிட்றோமா நம்ம. 8 மணிக்கு 8:30 மணிக்கு வீட்டில் டிஃபன் சாப்பிடுவான், அப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காருவான். வந்தோடனே பார்த்து ஒரு எடுத்து என்ன வேலைன்னு அவன் பார்த்துருவான். வேலை செய்ய மாட்டான், இன்றைக்கி என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தோடனே மணி 11:30 எடுத்திருக்கும். தம்பி டீ வாங்கி வந்துருப்பார், வடையும் டீ முடிஞ்சுது. அப்புறம் 1.5 மணி நேரம் மத்தியானம் லஞ்சு, 3:30 டீ, மறுபடியும் சாயந்தரம் ஸ்நாக்ஸு, நைட்டு ஆகாரம். வாழ்க்கையில் ஒரு நாளில் 3/4 பாகம் நம்ம சாப்பிட்றதுக்கே செலவு பண்ணுறோம். 75% போஜனம், 22% தான் வேலை செய்கிறோம். இப்போ ரோகி ஆகாமல் என்ன பண்ணுவோம்? அதுதான் ரோகம். உடம்புக்கு ஆகாரமே, அதுவும் முதல்ல இருந்தது அந்த காலத்துலலாம், சித்தர்கள் காலத்தில் ஆகாரம் பலமாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தது. உணவே மருந்தாக இருந்தது. இப்போ மருந்தே உணவாகிருச்சு. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே காய்கறி விளையிறது, மருந்து அடிக்கிற அரிசியிலிருந்து. அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எதனால் ரோகம் வருது? இதுதான் காரணம். அப்போது ரோகி வியாதி ஆகிறோம். களத்திர நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. களத்திரம்னா மனைவி பிரியக்கூடியது, மனைவி இறக்கக்கூடிய நேரம். அதாவது யாருக்கு? கன்னிராசிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனை இறக்கணும், ஆணாக இருந்தால் மனைவியை இறக்கிறது. இந்த மாதிரி ஒரு களத்திர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்கிறது பாடல். அதுக்கப்புறம் விரிவுரை என்ன சொல்லியிருக்கார்? கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஸ்திரீகளுக்கு ரோகம். கன்னிராசி பெண்களாக இருந்து 7ஆம் இடத்துல சனி வரும்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி வியாதியை கொடுக்கிறது. ஸ்திரீகளுக்கு ரோகம். வழிப்பிரயாணத்தில் வீண் பயம். எங்கே போனாலும் பிரயாணத்தில் பயம் ஏற்படும். பிரயாண காலே பயம் பவதி அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்தில் கஷ்டம், பயம். போகிற காரியம் வெற்றி பெறுமாங்கிற பயம், வண்டி நல்லா ஓட்டின்னு போயிடுவோமாங்கிற பயம், ஒரு தடவை விழுந்துருவோங்கிற பயம், இல்லை எவனாவது பிரச்சனை அடிச்சிருவாங்கிற பயம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் பயம் வரும். அவமானம் ஏற்படும். அவமானம் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுறது, ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு கேவலப்படுறது. சரீர சாயை மாறுதல். நம்மளுடைய உடம்புனுடைய உருவம், சாயைனா நிழல், நல்லா தெரிஞ்சுக்கணும். சரீர சாயைனா உடலுடைய நிழல் மாறுதல், உடலுடைய உருவம் மாறி போகிறது, ஸ்ட்ரக்சர் மாறிடும். நல்லா அழகாக கம்பீரமாக லட்சணமாக இருக்கிறதுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நாமளே, நீங்கள் அடுத்த தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இப்போ என்னை பார்த்துட்டீங்க, நானே ஒன்று பண்ணேன், அவராக இருக்காது, பேர் தான் ஒரு பேர் போட்டுக்க, வேறு யாரும் இருக்கும், வித்தியாசம் பார்த்தா கண்டுபிடிக்கும் இல்லை. அந்த மாதிரி உருவம், நிறம், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடும் 7ஆம் இடத்துல சனி வரும்போது. வீண் சிரமம். ஆண் பெண் குறிகளில் வியாதி. புரிஞ்சுக்குங்க, மர்மஸ்தானங்களில் வியாதி வரும் 7ல் சனி இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு தேசத்தில் வசித்தல், வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. மனைவி மக்களை விட்டு பிரிதல், பரிதாபகரமான சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுது. சில பேருக்கு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. ஏன் எல்லாமே கெட்டதாக சொல்கிறாருன்னா, சனி அப்பேற்பட்ட கிரகம். இதே குருவாக இருக்கட்டும், 3க்கு தான் சனி இருக்காது, 9க்கு சூப்பராக இருக்கும் குரு பயிற்சி. நான் சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். சனி பயிற்சி கன்னிராசிக்காரர் போன ராசி சிம்மத்தை பார்த்தேன், அதுக்கு சரியில்லை, இதுக்கு இவர் என்ன சொல்கிறார், இவர் எடுத்தாலே மோசமாக தான் சொல்கிறார். நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு மோசம் தான், எனக்கு ஒன்றும் நல்லதாக சொல்லிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதான் சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் கூட எடுத்துன்னு தானே போகணும். மழை ஏன் பெய்யுதுன்னு மழை பார்த்து திட்ட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது.
இப்போ குடையை தேடணும். குடைங்கிறது எப்படி தேடுறது? 7ல் சனி வந்துருச்சு கன்னிராசிக்கு, நமக்கு என்ன பண்ணும்? நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி எங்கே இருக்கார், சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, அல்லது 12 கட்டத்தில் சனி எங்கே இருக்குது, என்ன பண்ண போகிறார், எப்படி தெரியும்? உங்களுக்கே தெரிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யும், இந்த மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அனுபவிப்போமா, இல்லை இதிலிருந்து மீண்டு வந்துடலாமா, நமக்கு ஒன்றும் பண்ணாது, மற்ற கன்னிராசிக்காரனுக்கு தான் இவர் சொன்ன பிரச்சனை நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் ஓடுற என்னுடைய நம்பர் அதில் வரும். அதாவது 9865098370 இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன், எனக்கு கன்னிராசி எனக்கு எப்படி இருக்குது இந்த சனிப்பயிற்சி, இந்த 2.5 வருஷம் நான் ஓட்டணும், நல்லா இருக்கா இல்லை பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கும். ஏன்னா தெரிஞ்சுனா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது. சாதாரண சந்திரன் மாதிரி 2.5 நாள் பயிற்சி கிடையாது. போனால் போட்டு 2.5 நாளில் பயிற்சி ஆகிடும் பார்த்துக்கலாம். 2.5 வருஷம் ஓட்டி ஆகணும். அப்போது கண்டிப்பாக சொந்த ஜாதகம் பார்த்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான், பரிகாரம் பண்ணினால் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் வர முடியும். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம். பரிகாரம் பண்ணணும்னா அவசியம் பரிகாரத்தை பண்ணி இந்த சனிப்பயிற்சியினுடைய பரிபூர்ணமான முழு பலன்களையும் அடைந்து சனி பகவானுடைய திருவருளுக்கு ஆளாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு புதன்கிழமை தோறும் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, திலதீபம்னு பேர், அதுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு அர்ச்சனைகள். இது சாதாரண ஜென்ரல் பரிகாரம். அதுபோக சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் இண்டிவிஜுவல் பெர்ஃபெக்ட் பரிகாரங்கிறது வரும். இதை பண்ணிட்டு வந்தால் நன்மை அடையலாம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார், வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியான நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். அப்படி இருந்த பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், பூர்வீக சொத்துக்கள், தாயார் தகப்பனாரை இழந்து குழந்தை வாரிசுகளை பிரிந்து உடல்நலக்கேடு, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு வரக்கூடிய இடமான 6ஆம் இடம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது, ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ரிஷபம், துலாம், மகரம், இவங்க 3 பேருக்கு தான் சனி நன்மையை செய்கிறார். எப்போவுமே இந்த பயிற்சியில் எப்போவுமே இல்லை, எப்போவுமே பண்ணுறது 3, 6, 11. அதில் பார்த்தால் இந்த ஆண்டு இந்த 3, 6, 11 எந்த ராசிகள் அடைகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மகரம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதில் துலாம் நீங்கள் வந்துட்டீங்க, 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சனி. நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் விளங்குது. நன்மைகள்னு சொல்லிட்டால் எல்லாமே நன்மை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெட்டதை மட்டும் விரிவுரையாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் தெளிவாக ஒன்றுக்கு பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறீங்க, நன்மையை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். எல்லாமே வந்துடும், என்ன தேவையோ அத்தனையுமே 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது வரும். இருந்தாலும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிவியில் துளாராசிக்கு அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் போட்டிருப்பேன். அது பத்தாமல் இருந்தாலும் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாமி நான் பார்த்துட்டு இருந்த ஃபோனில் துளாராசி பேசியிருந்தீங்க, அதான் இப்போ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்கலாம். டைம் இருந்தால் நானும் இன்னொருக்கா சொல்லுவேன், இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்குங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நன்மை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி கேட்கணுங்கிற ஆர்வங்கிறது நம்மளுடைய இயல்பு. பொதுவாக துளாராசிக்கு நன்மைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் என்னென்ன நன்மை என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒரு பாடலில் புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை, இதெல்லாம் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகளில் நூல்களில் எழுதி வைத்து போனது தான். நான் அதை விளக்க உரையாக பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு பார்த்து படிச்சுருக்கேன். இதெல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, என்ன அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை எடுத்து நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா
சனியனே 3 6 தயவு 11 இனிவரும் காலம். சனி பகவான் 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல வந்தால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த 2.5 ஆண்டுகளில் நன்றாம் நன்மை அப்படிங்கிறார் எடுத்தோன்னே. எடுத்ததோர் முயற்சி வெற்றி. எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10-15 பேர்கிட்ட சஜெக்ஷன் ஐடியா கேட்பாங்க. ஒரு காரியம் சின்ன காரியம் பண்ணுறாங்க. இன்னும் இருக்காது. ஒரு புடவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 புடவை கிளச்சி போடுவாங்க. போகும் திருப்தியாக எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்தாமல் போகும். அது பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி கண்மூடித்தனமாக ஆமாண்டா முடிச்சுட்டு போட அப்படின்னு முடிப்போம். அது பல 100 மடங்கு நன்மையை தரும். காலம் நமக்கு நேரம் ஒத்து வரும் பொழுது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும். அதே சமயம் நமக்கு நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 1000 பேர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த முயற்சியை எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை தராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது எடுத்ததோ முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை அப்படின்னு போடுறார். எப்போது? துலாம் ராசிக்கு இப்போது இந்த வரக்கூடிய கம்மிங் சூன் 2.5 years. ஓகேவா? மிகச்சிறப்பாக இருக்குது. தனிப்பெரும் யோகம் உண்டாகும். இந்த 12 ராசியில் மற்ற 11 ராசிக்கு இல்லாத ஒரு யோகம், தனித்து நிற்கக்கூடிய யோகம். நான் நிறையா நிகழ்ச்சிகளில் நிறையா சொல்கிறது தான். இன்னும் வேண்டாம், கிரிக்கெட் எடுத்துக்கங்க. விளையாட்டில் 11 பேர் விளையாடுறான். அதில் யாரோ ஒருத்தர் தான் சதம் அடிக்கிறான். அவன் பேர் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அது தனிப்பெரும் யோகம். ஆனால் அந்த 11 பேர் இல்லைன்னா மேட்ச் கிடையாது, அந்த டீம் கிடையாது. ஒருத்தர் மட்டும் இவனே பவுலிங் போட்டு இவனே பேட்டிங் பிடிச்சி இவனே ஃபீல்டிங் பண்ணிட முடியுமா? முடியாது. ஆனால் ஒருத்தர் ஷைன் பண்ணுறான்னா தனிப்பெரும் யோகம். 1000 பேர் யூடியூப் பார்க்குறீங்க, 1000 பேர் ஜாதகம் சொல்லலாம். என்னை மட்டும் பிடிக்குது அப்படின்னா தனிப்பெரும் யோகம் எனக்கு இருக்கணும். இருந்தால் தான் என்னுடைய ப்ரோக்ராமை, என்னுடைய பதிவை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இது தனிப்பெரும் யோகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வருது. துலாம் ராசிக்கு தனிப்பெரும் யோகம், எதிர்பார்த்த நன்மைகள், நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி மகாராஜாவுக்கு சமமான பதவிகள், அரசருடன் பேட்டி காணும் ராஜாவுக்கு சமமாக. நம்ம கவுன்சிலரை பார்க்க போனாலே நம்ம தெருவில் குளிக்கிறாரு, வெளியில் போயிட்டார், நாளைக்கு வாங்க, இப்படிலாம் ஒரு பதில் வருது. அதுக்கப்புறம் எத்தனையோ போஸ்ட், எத்தனை பேரை சந்திக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. மகாராஜாவுடைய சவுதிக்கு சமமாக உட்காந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஏற்படுது. அப்போ துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. அரசருக்கு நிகரான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. திருமண பாக்கியம், விரும்பிய வரனை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது நடக்குது. திருமண யோகம் உண்டாகுது. வம்ச விருத்தி, புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவை ஏற்படுது. உடலில் இருந்து வந்த வியாதிகள், மருத்துவ கோளாறுகள் இருந்த இடம் தெரியாமல் பஞ்சு போல் பறந்து போகும்னு போட்டிருக்கு. வீட்டில் யாருக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் குறையும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு, தொழிற்ஸ்தானங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை ஆபரணங்கள், பின்னலாடை, வஸ்திர சம்பந்தமான தொழில், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் தான் போட்டி. வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. போட்டியாக இருந்து வந்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. இப்போ வாய்ப்பு, நன்மை அதிகரிக்கக்கூடிய தினம். என்ன கேட்குறீங்களோ, எவன் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதிலிருந்து வெளியில் வரலாம். பழைய கடன்கள் நிவர்த்தி. மிக 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 அருமையான நேரம் துலாம் ராசிக்கு. 100க்கு என்னை கேட்டால் 100க்கு 1000 மார்க்ஸ். குரு நல்லா இருக்குது, ராகு கேது நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது. இதுதான் பொற்காலம் வாழ்க்கையில். இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. யாருக்கும் அமையாது. 3 ராசி சொன்னால் இந்த 3ல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிகச்சிறப்பு. ராஜயோகம், பட்ட கஷ்டத்திற்கு மிகச்சிறப்பான யோகம். இதை பயன்படுத்திக்கிறோம். எனவே துலாம் ராசினியர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக தங்களுக்கு விலகுது. விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போது கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிற்சியாகி கும்பராசியில் இருந்து உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டமம். அர்த்தம்னா சமஸ்கிருதத்தில் பாதி, அஷ்டமம்னா 8. எல்லாருக்குமே தெரியும். அஷ்டமி நவமி அப்படின்லாம் சொல்கிறோம்ல.
அர்த்தம்னா பாதி. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரன் ஒரு சுவாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில், ஈரோட்டுக்கு பக்கத்தில். அங்கே சிவபெருமானும் அம்பாலும் ஒன்றா இருப்பாங்க, ஒரே கல்லில். பாதி ஆண் பாதி பெண். அர்த்தநாரி, நாரினா பெண். நிறைய பேர் பேர் கூட வச்சுருப்பாங்க அர்த்தநாரி. அர்த்தம்னா பாதி, பாதி பெண்ணை உமையொரு பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமை ஒரு பாகன், ஒரு பாகத்துக்கு உமையவளுக்கு கொடுத்துட்டாரோ. இப்போ அர்த்த அஷ்டமம்னா 8ல் பாதி 4, 4ஆம் இடத்துல இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், வீடு மாறுதல், அலைச்சல், கடன் தொல்லை, சங்கடங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்திருந்த தங்களுக்கு வருகின்ற 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்போ நமக்கு என்ன ஆகுது? விருச்சிக ராசிங்கும் பொழுது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். கடந்த ஆண்டு தீமை தான் நடந்திருக்கு, இந்த ஆண்டு நன்மை நடக்குமா, இல்லை அதே மாதிரி தீமையா, அதை விட கொஞ்சம் கம்மியான தீமையா, இப்படி எல்லாமே பார்க்கணும். அதை நான் சொல்லலை, இதில் வரக்கூடிய பலாபலன்கள் எல்லாமே பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஜோதிட அரிச்சுவடி ஜோதிட நூல்களில் தெள்ள தெளிவாக விளக்கமாக எழுதி வச்சுட்டு போனதை தான் நான் இந்த பாடல்களையும் எடுத்து அதனுடைய விளக்க உரையும் எடுத்து தங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறேன். இதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம், என்ன இருக்கோ அவங்க சொன்னது தான். நன்மை வந்தால் நல்லது, தீமையான பலன்கள் வந்தால் அதற்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணணும். அது என்னங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படிங்கும் பொழுது 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது 12, 7, 8, 9, 10, 5, 4, 2, 1 தான் சனியனே இருந்தால் நஷ்டம் ஏற்படும், தனம் உயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன் அறிவாலய மோசம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏகுவாகே அப்படின்னு போட்டிருக்கார். 5ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு அவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நஷ்டத்தை கொடுக்குறார். நஷ்டம்னா இழப்பு, லாபம்னா வருவாய், ஏற்பு, இருக்கிற பொருளை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு, பொருளாதார இழப்பு, எப்படி வேணாலும் இழப்பு, நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். தன நஷ்டம் ஏற்படும், சேமிப்பு கரையும், பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் உண்டாகுது, உயிர் சேதமாகும், நம்மளுடைய உயிருக்கு கண்டங்கள் வரும் அப்படின்னு போட்டிருக்கார். உயிர் சேதமாகும், தனிச்சிறைப்படுதல், ஏதாவது தவறு பண்ணி கட்டுப்படுதல், பந்தனப்படுதல், சிறைப்படுதல், அடிமை தொழில்படுதல், இதெல்லாமே அதுக்கு ஒப்பானது. இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுதல். மானபங்கம், கேவலம், அசிங்கம், அவமானம், மரியாதை குறைவு, இதெல்லாம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தன் அறிவாலே மோசம், நம்ம புத்தியே நம்மளை கெட்ட புத்தியாக மாற்றிடும். நல்ல புத்தியாக இருக்கிறது கெட்ட புத்தியாக மாறி கெட்ட செயலில் ஈடுபடும் பொழுது சிறைவாசம், மானபங்கம், கேவலம், இதெல்லாம் நடக்கும். நம்மளுக்கு சூன்யம் வச்சுக்கிறோம். ஏன் வச்சுக்கிறோம்? டைம் சரியில்லைன்னா நடக்கும். அவனா அப்படி பண்ணிட்டான், துளி கூட நினச்சி பார்க்கல, நான் நீயாடா அதை பண்ணனே, எவ்வளோ நம்மன்னு ஒன்று, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்போ அர்த்தம் புரியும். அவனால் பதில் சொல்ல முடியாது, அவனே ஏன் பண்ணான்னு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்துடும். அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். தன் அறிவாலே மோசம், சுற்றி இருக்கிறவன்லாம் கேவலமாக பேசுவான், அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு தான் புரியும். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாது. வந்து யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். தன் அறிவாலே மோசம், மனை விட்டு வாடி விட்டு மறுநகரம் புகுவானே, வீடை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, நண்பர்களை விட்டு எங்கேயாவது போய் வசிக்கிறது நிறைய பேர் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு காரணம் இந்த மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நடக்கும்னு போட்டுருவார். இது பாடல் விளக்கம், தனி விரிவுரை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? 5ஆம் இடம் சனி வரும் பொழுது தனம், புத்தி, புத்திரர்கள் இவர்களுக்கு நாசம். தனம்னா என்ன? காசு, பணம், செல்வம், இதற்கு நாசம். புத்திக்கு நாசம், தெளிவான புத்தி இருக்காது, நேர்மையான புத்தி இருக்காது, கூர்மையான புத்தி இருக்காது, அறிவிழந்து செயல்படக்கூடிய நேரம். புத்திரன் நம்மளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். தனம் அற்றவனாகவும் பொருள் அற்றவனாகவும், பொருளாதாரம் அற்றவன், அற்றவன்னா இல்லாதவன், பொருளற்றவன். அதிகமான கலக்கத்துடன் காணப்படுவானா? இப்போ கேளு. வியசனம், வியாகுலம், கவலை, அதுக்கு தான் அர்த்தம். சண்டை சச்சரவுகளால் பீடிக்கப்படுகிறான், சுற்றி எங்கே பார்த்தாலும் சண்டை. வீட்டுக்கோ தொழிலுக்கோ நாசத்தை கொடுப்பார். செய்யப்படும் வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துவார். நம்ம செய்கிற தொழிலில் இடையூறு ஏற்படுத்துவார். புதுசாக எந்த காரியம் தொடங்கினாலும் எடுத்தோடனே முற்றுப்புள்ளி, முடிஞ்சது, அது நடக்காது.
நாசத்தை ஏற்படுத்துகிறது, வியாஜ்யம் ஏற்படுது, கிரிமினல் கேஸ் சந்திக்க வேண்டியது வரும்னே போட்டிருக்கார். சத்துருக்கள் மூலம், எதிரிகள் மூலம் கிரிமினல் குற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தியாயாதி வியாஜ்யம், பங்காளிகள் விட்டு பிரிதல், பங்காளிகள் மரணம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கார். ஸ்திதி கிரியாரம்ப சுதார்த்த நாசம், இருக்கக்கூடிய இடத்துல சேமிப்பு, வீடு, மனை, வாகனம், மாடு, கண்ணு இவைகளுக்கு நாசத்தை கொடுக்கிறார். பொருளாதார நட்டம், தாயார் தகப்பனார் சொத்துக்களை வைத்து அழித்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தேவையில்லாத ஹீனஸ்திரீ சேர்க்கை, ஹீனஸ்திரீ சேர்க்கைன்னா புரிஞ்சுக்குங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதுக்கு மேலே அது விளக்கம் கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. ரோகம், புத்திர நாசம், உடல் உபாதைகள், குழந்தைகள் நாசம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரோகத்தை கொடுக்குறார். பிடிவாதம் உள்ள மேலதிகாரிகள் பிடிவாதத்தோடு இருப்பாங்க. இப்போ எதுவுமே சரியில்லை. 5ஆம் இடத்துல சனி பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சரிக்கிறதுனால 5ஆம் இட பலன்கள் நன்மையை தரவில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நமக்கு டிசீஸ் வந்தாச்சு, வியாதி வந்தாச்சுன்னு தெரிஞ்சிடணும். இப்போ இதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, பரிகாரங்கிறது இருக்குது, அதை நம்ம பண்ணணும். என்ன ட்ரீட்மெண்ட்? 5ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது நன்மையை தரவில்லை, வியாதி வந்துருச்சு, நான் சொன்னது தான் வியாதி. ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது, இதுக்கு உண்டு. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த ஜாதகத்தை நாம் முதல்ல பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் சனி பகவான் எங்கே இருக்கார், வர 2.5 வருஷத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, சனி மேலே மற்ற சுபகிரகங்கள் பார்வை இருக்கா, இதே பிரச்சனை சொந்த ஜாதகத்திலே சனி இடையூறு பண்ணுகிறாரா, இப்படியெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த 2025 to 2027 வருடம் 6 மாதம் 2.5 வருஷத்துக்கு நன்மை நடக்குமா, இல்லை இவர் சொன்ன தீமை தான் நடக்குமா அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறது? இப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாய்க்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர நன்மை உண்டாகும். மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நாம் இப்போ நமது தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகங்கள் நவகிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. அதனால தான் நவகிரகத்தில் நான் சில பேர்கிட்டலாம் 9 கிரகம் இருக்குது, அவருடைய பேர் தெரியுமான்னு கேட்டால் எடுத்தோடனே இந்த பேர் தான் சொல்லுவான். ஆனால் இந்த கிரகத்தினுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கிரகம் இது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய முதல் பேர் இதை சொல்லுவான். ஏன்னா பயம் அப்படி, இது ஒன்று தான் தெரியும் நிறைய பேருக்கு, நான் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்களே இது என்ன கிரகம்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கான். இவர் தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியவர், அதிகமாக பயமுறுத்தக்கூடியவர், அதிக கெடுதல்களையும் செய்யக்கூடியவர், அதிக நன்மைகளையும் செய்யக்கூடியவர். நல்ல இடத்துலேருந்து இவர் நன்மை பண்ண ஆரம்பிச்சுட்டா இவர் கொடுக்குறத எந்த கிரகமும் தடுக்க முடியாது. ஆனால் அளவாக தான் நன்மை செய்வார். கெடுதல் அதிகம், நன்மை குறைவு. 9 ராசிகளுக்கு கெடுதல், 3 ராசிகளுக்கு நன்மை. எப்போவுமே அந்த 3 ராசிகளும் ரொம்ப கீழே இருந்து அதீதமான உயரத்துக்கு டாப்புக்கு போக கொண்டே உட்கார வச்சுருவார். அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாருமே மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான கிரகம், புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வச்சு செய்யணும்னு நினச்சா எந்த ஆளாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் விடமாட்டார், பழி வாங்கிடுவார். அப்பேற்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனைஸ்வரன் பேர், சனைகி சரண். பொதுவாக சனீஸ்வரன் எல்லாம் சொல்கிறோம். சனீஸ்வரன்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நிறையா ஜோதிடர்கள் ஈஸ்வரன் சிவபெருமான் கொடுத்தது சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வாக்கியம் அது. சனைகி அப்படின்னா மெதுவான அர்த்தம், சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சனைகி சரண், சனைஸ்வரன். அப்போ மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம். 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வர்ணம் உண்டு, ஒவ்வொரு மொழி இருக்குது, ஒரு பாஷை இருக்குது, இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கு தெலுங்கு, கன்னடம், தமிழ் இந்த மாதிரி பேசக்கூடிய கிரகங்கள், பிடிச்ச புஷ்பம், பிடிச்ச கலரு, பிடிச்ச திசை. இதில் சனிக்கு மேற்கு, கருப்புன்னு எல்லாம் சொல்கிறீங்களா, கருப்பு கிடையாது. சனி பகவானுக்கு நீலம், நீலாஞ்சன சமாபாசம், ரவி புத்திரம் யமாகிரஜம், சூரியனுடைய பையன், யமனுடைய தம்பி. சாயா மார்த்தாண்ட சம்பூதம். மார்த்தாண்டன்னா யார்? சூரியனுடைய பேர் தான் மார்த்தாண்டன். சாயாங்கிறது சனியனுடைய அம்மா, சூரியனுடைய செகண்ட் ஒய்ஃப். சாயான்னா நிழல், சூரியன்னா வெளிச்சம். நிழல் சூரியனுடைய தெரியாத மனைவி. அது ரெண்டுக்கும் அன்ஆத்தரைஸ்டாக பிறந்தவர் தான் சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்படியெல்லாம் அவருடைய கதையை எடுத்துனோம்னா, புராணம் எடுத்துனோம்னா நிறைய சொல்லலாம். நான் போகிற விஷயம் வேறு, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறதுங்கிறது வேறு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி உக்கிரமான சுபாவம், கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுலே ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் பார்த்தோம்னா இவர் கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான புத்திகள், கீழ்த்தரமான நடத்தைகள், அதுக்கெல்லாம் இவர் அதிபதி. அந்த மாதிரி அவர் காலகட்டத்தில் அவர் கெடுதல் பண்ணும் பொழுது நம்மளையும் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருவார்.
எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் செயல் சிந்தனை கீழ்த்தரமாயிரும். ஒரு நடவடிக்கை அந்த மாதிரி ஆயிடும். யாராக இருந்தாலும் சரி, நீ எல்லாம் இதை பண்ணலாமா, நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா, என்னையே ஒருத்தர் கேள்வி கேட்பான். நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய நேரம் அப்படி இருந்தால் நான் அந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும். யாரும் எதையும் மாற்ற முடியாது. அப்போது அந்த சனி வரும் காலகட்டத்தில் எதற்காக இதை சொல்கிறேன்னா, தனுசு ராசி இதெல்லாம் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. இப்போ தனுசு ராசியான நமக்கு இவ்வளோ நாளாக மிகச்சிறப்பானது ஒரு நன்மை கொடுத்துருந்தார். நான் சொன்ன மாதிரி 3 ராசிக்கு நன்மை செய்வார்னு சொன்னதில் 3ஆம் இடம் ஃபஸ்ட்டு 3, 6, 11 3ஆம் இடமாக இருந்த தங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆறார். எப்போது? மார்ச் மாதம் 29ஆம் நாள் 2025ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அர்த்த அஷ்டமம்னு பேர். அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மைன்னு சொல்ல மாட்டேன், என்னென்ன தீமைகள் மட்டும்தான். கன்ஃபார்ம்டு தீமைங்கிறது 8க்கும் 4க்கும் தீமைங்கிறது கன்ஃபார்ம் எப்போவுமே. அதில் எப்பேற்பட்ட தீமைகள் அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம். அதில் புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை இந்த பாடல்கள், புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார், அவர் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் இருக்குங்கிறத பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த பாடல்களையும் பாடல்களுடைய விளக்க உரையும் பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கறது தான் இந்த பதிவு. அதனால் தனுசு ராசினியர்கள் கவனமாக இந்த பதிவை பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கள் 4 கடுமையாம் சனி செய் நிற்கில். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டங்கள், நான் முதல்ல சொன்ன 8ஆம் இடத்துக்கு அதே பலன்தான், அதீதமான கண்டங்கள் உண்டாகும். அதாவது கண்டம் அப்படின்னாலே பொதுவாக தேவையில்லாத ஒரு பயம். தண்ணியில் கண்டம், போக்குவரத்தில் கண்டம், பேச்சில் கண்டம், பிரயாணத்தில் கண்டம். கண்டம்னா தப்பி பிழைப்பது அப்படிங்கிறது ஆகும். அப்போ 4 கண்டம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக 4ஆம் இடத்துல வரும் பொழுது தப்பி பிழைச்சி தான் வாழணும். உயிர் பயம், உயிர் கண்டம், கண்டங்கள் 4 கடுமையாக ஏற்படும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப உடல் உபாதைகள், செத்து பிழைக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கண்டம் வெளிப்படையாக சொல்லிட்டு. தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவுகள், தொட்டதுக்கெல்லாம் தண்ட செலவு. ₹1 முடிகிற வேலை 10,000 ரூபா. ஒன்றுமில்லை, ஹெல்மெட் இருக்கும், வண்டியில் வச்சுருப்பீங்க, போட்டு வந்திருக்க மாட்டேங்க, பிடிப்பாங்க. எல்லாம் இருந்தும் தண்ட செலவு அழுது தான் ஆகணும், பெயின் கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனையோ தண்ட செலவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து போகும். 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக வரும், கவலைப்பட வேண்டாம், ஒவ்வொன்றா வரும், அனுபவிக்கலாம். தண்டங்கள் மிக உண்டாகும், பொருள் நாசமாகும், திரவிய நாசம் உண்டாகும், இருக்கிற பொருளை விற்று சாப்பிடணும், இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், அங்குமிங்கும் ஓடி அலைதல், கொண்டதோர் மனைவி வேறா, மனைவி மக்கள், தாய் தந்தை சகோதரர்கள் பந்து மித்திரர்கள் நண்பர்கள் விட்டு பிரிந்து செல்வார்கள். போடா நீ மாச்சு, எல்லாத்தையும் வெறுத்துப்போம், எல்லாத்தையும் பகச்சுப்போம். ஒரு காலகட்டத்தில் குறித்து நிசட்டு நஷ்டம் எல்லாம் முடிஞ்சது. குறிப்பாக எந்த காரியத்தை செய்வோம், யாரை நம்பி நாம் இதை இறங்கி மற்றவனை பயித்துக் கொள்ளிக்கிறோமோ நம்புகிறவன் நம்மளை கைவிடுவான். இப்போ தனிமையில் நிற்போம், அழுதுண்டு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நஷ்டம் ஏற்படும். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரு. எல்லாம் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் வாழ வழி தெரியலாமல் அலைய அங்குமிங்கும் அலைதல் அப்படிங்கிறத உண்டாக்குறார். மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன விளக்க வகையில் என்ன போட்டிருக்காரு 4ஆம் இடத்துல? ஸ்திரீகள் பந்துக்கள் பொருள் நாற்றம், சொந்த பந்தம், பெண்கள், பொருள், இவர்களுடைய நாசம் ஏற்படுது. மனையால் தனம், பொண்டாட்டி பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டுறான், விட்டு போயிடுறாங்க. அதே தான் அதனுடைய விளக்க உரை தான். மனதானது எல்லா விஷயங்களையும் கெட்டதாய் சிந்திக்கும், தீய செயல்களில் ஈடுபடுவோம், பாம்பின் கதிக்கு ஒப்பாவோம், பந்து விரோதம், சுகஹானி, ஹானின்னா தோஷம், சுகத்துக்கு தோஷம், அசுகம், கலத்திரஹானி, மனைவிக்கு நோய், அரிஷ்டம், ஸ்தான சலனம், ஸ்தானம்னா இடம், சலனம்னா ஆட்டம், இருக்கிற இடத்துக்கு ஆட்டம் கண்டு போயிடுவோம், ஸ்தான சலனம், தேகப்பீடை, மனக்லேசம், 10 நாள் தீட்டு, பங்காளி போகிறது. இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை மட்டுமே போட்டிருக்காரு. 4ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து சனிக்கெல்லாம் நன்மைன்னு நான் சொல்ல முடியாது. நிறையா பேர் ஜோதிடர் வேணால் உங்கள் மனசாந்திக்கு வேறு யூடியூப்ல எல்லாம் நன்மைன்னு சொல்லலாம். ஆனால் அது பொய்யான வார்த்தைகள், நன்மை நடக்க வாய்ப்பில்லை. இப்போ என்ன பண்ணுறது, டிசீஸ் வந்தாச்சு, ட்ரீட்மெண்ட் தான் அடுத்தது. டைரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட்? கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். தனுசு ராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அந்த நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் இருந்த குறிப்பில் சனி பகவான் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், நன்மை செய்கிறாரா, என்ன தசாபுத்தி நடக்குது, பார்வை, இதெல்லாம் பார்க்கணும்.
பார்த்து அதில் நன்மை தந்தால் இதை பற்றி டோன்ட் வரி, கவலையப்பட வேண்டாம். அதுலேயும் தீமை அப்படின்னால் அவசியம் பரிகாரம் நம்ம செய்யணும். அதை பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு பார்க்க தந்தால் நீங்களே பார்த்துக்கலாம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்கள் ஆகிய தங்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொலைக்காட்சியில் இப்போ காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம், அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகமும் அவர் தான். அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமும் அவர் தான். அதிகமான தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அவர் தான். உங்களுக்கு ராசிநாதன், அவருடைய ராசின்னு பார்த்தால் உங்கள் ராசி தான். மகரம் கும்பம் ரெண்டுக்கும் அவர் தான் அதிதேவதை, அதிபதி, அவருடைய சொந்த வீடு. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயர்கிறார். 2.5 வருஷம் முடியுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயரப் போகிறார். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பேர் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் பொழுது மகர ராசியான நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனியினுடைய ஓன் வீடு, சொந்த குழந்தைகள் மகரம் கும்பம் அவருடைய வீட்டுக்கு உண்டானவர்கள், வீட்டு ஆளுங்க நீங்களாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமை தரக்கூடிய இடமாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான குடும்பத்தில் பிரச்சனை, இன்னல்கள், துன்பம், துயரங்கள், குடும்ப பிரிவு இதெல்லாம் கொடுத்தார். பேச்சினால் கலகம் எல்லாம் பண்ணிட்டு வாயை விட்டுருவோம். தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே, ஆறாதே நாவினால் சுட்ட வடு, வள்ளுவர் வாக்கியம். தீயில் ஒரு சொல்லுன்னு ஒரு புண் வச்சோம்னா சூடு வச்ச புண்ணாகும், 20 நாளில் சரியாக போய். இதே வாயால் ஒருத்தரை கண்டபடி பேசிடுறோம், பேசக்கூடாத வார்த்தைகள், மறந்துடுவான் அவ்வளோ சீக்கிரம். 10 வருஷம் ஆனாலும் அவன் நம்ம மூஞ்சி பார்க்கும் பொழுது நம்மளை பற்றியோ உருவத்தை பற்றியோ நம்ம சரௌண்டிங்கை பற்றியோ அவனுக்கு ஞாபகம் வராது. கடைசியாக நம்ம அவனை என்ன திட்டணுமோ அதுதான் அங்கே டங்குன்னு அடிக்கும். பார்த்துட்டு இப்படின்னு திருப்பின்னு போவான். அப்போது வாய் வார்த்தைங்கிறது 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானம். நான்லாம் பேசுகிறேன், ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு வாக்குஸ்தானம் சுத்தமாக இருக்கணும், நல்ல கிரகம் இருக்கணும். அப்போ தான் இதை பண்ண முடியும். முன்னாடி பேச்சே வராது. மனசுக்குள்ளே 1000 கருத்துக்கள் இருக்கும். ஃப்ரெண்டோட பேசுவான், நல்ல கதை அடிப்பான், ஜாலியாக பேசுவான். இந்த சினிமாவில் நடிக்கிறதா இருக்கட்டும், டப்பிங் பேசுகிறதா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கிறதா இருக்கட்டும், சொற்பொழிவு பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், பிறருக்கு நல்லதை எடுத்து கூறக்கூடியவராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த வாக்குஸ்தானம் பலமாக இருந்தால், வாக்கு வன்மை இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்பா. முதல்ல யார் வேணும்னு பேசலாம். பேசுகிறதுல அர்த்தம் இருக்கணும், கருத்து இருக்கணும், அது மூலமாக அவன் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெளிவடையணும். இப்படி பேசணும். எதற்காக இந்த வாக்கியத்தை சொல்கிறேன்னா, அந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அப்போ பேச்சின் மூலம் பகை. நீங்கள் நல்லதே நினச்சி சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க காதில் கெட்டதாக போகும். இந்த பக்கம் போகாதரா, இருட்டாக இருக்குது, போக முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போயிட்டு வந்திருப்போம். இவன் மட்டும் போயிட்டு வந்துட்டான், நம்ம போய் அதை போய் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறது, வேணும்னா சொல்லலாம், வாடா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போவான். போய் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம மேலேயே பழி போடுவான், இவன் தான் போக சொன்னான். இந்த மாதிரி பேச்சினால் பிரச்சனை கொடுத்துருந்தார். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்து வந்தது. அதெல்லாம் விலகி சனி நன்மை தரக்கூடிய விதமான 3 ராசிகள், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். முதல்ல சொன்னேன், ரிஷபம், துலாம், மகரம், இந்த 3க்கும் தான் இந்த சனி பயிற்சி நன்மையை தருது. 3ஆம் இடமான மகரத்திற்கு வெகு கோடி நன்மைகளை வாரி வழங்குவதற்காக மீனராசிக்கு சனி பகவான் வருகிறார். பொதுவாக நன்மை அப்படின்னு சொல்லிடலாம், இருந்தாலும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத 18 சித்தர்களான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட வாக்கியங்களில், அரிச்சுவடிகளில், நூல்களில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். பாடல்களாக எழுதியிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருக்கார். சனியனே 3இல் 6இல் தயவு 11இல் இனிவரும் காலம் நன்றாம், எடுத்தது ஒரு முயற்சி வெற்றி, தனிப்பெரும் யோகமாகும், தண்டிகை குதிரை உண்டு, கனிவரும் மொழிகளோடு கலந்திடும் காமனாமே அப்படின்னு சொல்கிறார். சகல நன்மைகளும் கொடுக்குறார். விளக்க உரையில் என்ன போட்டிருக்காரு, புதியதொரு ஸ்தானம், நமக்காக புதுசாக ஒரு இடம் கிடைக்குமா, புதுசாக இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம்,
மனை வாங்குகிறோம், பூமி வாங்குகிறோம், இதெல்லாம் கிடைக்கும். வேலைக்காரர்கள் நம்ம ஏவல் ஆட்கள் உண்டாவாகலாம். முதல்ல வீட்டுக்காரன்ட்டு போய் வீட்டில் பையனோ மனைவியோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ கூட ஒரு சும் தண்ணி எடுப்பானே செய்ய மாட்டேன், சும்மா தான் இருக்க எடுத்துக்கோமா. இப்போ நம்ம சொன்னால் வேலை செய்கிறதுக்கு 1000 பேர் காத்துன்னு இருப்பாங்க. ஏவல் ஆட்கள், வேலை ஆட்கள் தயாராக இருப்பார்களாம். சகல விதமான தனங்களையும் அனுபவிக்கலாம், எல்லா விதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம போனால் 10 பேர் பின்னாடி வருவாங்களாம், பரிவாரம் ஏற்படும். செல்ல பிராணிகளை வாங்கி வளர்த்தலாம், ஐஸ்வர்யம், சொந்த வீடு இவைகளை அடையலாம், நோய் அறவே இருக்காது, விலகிவிடும் அப்படின்னு போட்டிருக்காரு. பயந்தவனும், இவ்வளவு நாளாக பயந்த சுபாவம் உள்ளவனும் கூட சூரனை போல வெகுண்டு எழுகலாம், பயந்தவனும் கூட வீரனை போல ஆயிடுவானாம் இந்த மாதிரி டைமில். யார்? 3ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது. நல்ல நடத்தைகளால் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளையும் பாராட்டுகளையும் உயர்வுகளையும் பெறலாம். குறிப்பாக தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், எண்ணெய் வியாபாரங்கள், பெட்ரோல் பங்க், லெதர் அதாவது தோல் சம்பந்தமான தொழில், லேத் ஒர்க், வெல்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானப்பணி, கட்டுமான பொருட்கள் வியாபாரம், உலோக வியாபாரங்கள், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர், இந்த மாதிரி என்ன உலோகங்கள் வேலை செய்தாலும், அதே மாதிரியே நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி மிக மிக டாப் 100க்கு 200% நன்மையை கொடுக்கும். மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்ததொரு முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி சாலைகள், கல்வி கூடங்கள், கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை. கல்வித்துறை சிறந்து விளங்கும். வாகனத்துறையில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு பிரதாபங்கள், செல்வங்கள் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி, பேச்சு திறமை, பேச்சினால் காரியங்களை சாதித்துக் கொள்வது, வெளியூர் பிரயாண நன்மை, வேறு தேசம் போய் வேலை செய்வது, இந்த மாதிரி திருமண பிராப்தி, கடன் தீருதல், நோய் தீருதல், வீடு மனை வாகனம், புத்திரபாக்கியம் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக மகர ராசிக்கு இந்த பயிற்சி விளங்குகின்றது. மகர ராசின்னு எடுத்திருந்தால் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு மிக மிக சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் சனிக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் நாள், அதாவது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு மீனராசிக்கு போகிறார். பெரிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2.5 வருஷத்துக்கு ஒருக்காக தான் அது நடக்கும். கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராசியிலே உட்கார்ந்திருக்கார். ஜென்மச்சனின்னு பேர். சனி நான் முதல்ல சொல்லியிருக்கேன், உக்கிரமான கிரகம், கெட்ட பலன்களை தரக்கூடிய கிரகம். அப்போ கெட்டவன் நம்ம தலைமையில் நம்ம ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் நம்ம ராசி தான் கும்பம். சனி அந்த ராசியிலே உட்காரும்போது இங்கே உட்காந்துக்கிறார் தலைமையில். நம்மளை ஆட்டி படைக்குது. நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் மூலமாக, அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம இயங்குகிறோம். ரிமோட் அவர், நாம் ரோபோ. புரிஞ்சுதா? அப்போது அலைச்சல், வேதனை, துன்பங்கள், மன உளைச்சல், மன சங்கடங்கள், மன வியாகுலங்கள், கஷ்டம், நஷ்டம், துஷ்டம் இவை அனைத்தையும் கொடுத்தார். இடமாற்றம், வேலை மாற்றம், பொருளாதார நஷ்டம், கலகங்கள், குடும்பத்தில் பிரிவு, குடும்பத்தில் நோய், மருத்துவ செலவு, வாகன விபத்து, வாகன கண்டம், நல்லதுன்னு ஒன்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனையில் இருந்தவர்கள் நீங்கள் கும்பம். அதே சமயம் தற்சமயம் நான் சொல்லக்கூடிய தினத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். போகிற இடமும் நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இதுவும் பிரச்சனைக்கு உண்டான இடம். அதாவது கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் உங்களுக்கு இருந்தாலும் பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 2ஆம் இடத்திற்கு போகும்போது என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதிவிட்டு போன ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்களும் பாடல்களுடைய விளக்க உரையும் தான் உங்களுக்கு முன்னாடி இங்கே சமர்ப்பிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கார், என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். அதாவது சனி பகவான் லக்னத்தில் 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம் தான் உங்களுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்தால், பாரப்பா 12 ஜென்மம் 2இல் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சிறப்பா சிறநோயும் அம்மை பேதி
சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடிப்போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக்கேளே அப்படிங்கிறார். அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துலையோ 1ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ வரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டினுடைய விளக்கத்தை முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக விளக்க உரையும் போட்டிருக்கார், அதையும் சொல்கிறேன். அதாவது என்ன சஞ்சாரம் பண்ணும் பொழுது சிரநோய் தலை சம்பந்தமான நோய்களை கொடுப்பாராம். சிரசு நோய் ஏற்படுத்துகிறார். அம்மை வியாதி, அம்மை அப்படிங்கிற நோய் ஏற்படுது. பேதி நோய் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். அதான் சொந்த ஜாதகம் பார்க்கணும், அப்போ தான் யாருக்கு என்னங்கிறது துல்லியமாக சொல்ல முடியும். அம்மை பேதி, சிவசிவா ஜலபயமும் தண்ணீரில் கண்டம். கும்பராசிக்காரர்கள் தண்ணீரில் ஆற்றுல கடலில் குளத்தில் இதிலெல்லாம் குளிக்கும் பொழுது இறங்கும் பொழுது தண்ணியை யூஸ் பண்ணும் பொழுது தண்ணி குடித்தா கூட சில பேருக்கு விக்கல் வந்து கண்டம் வரலாம். பொதுவாக ஜலத்தில் கண்டம் அப்படிங்கிறது ஏற்படுது, பார்த்துக்கணும். பொருளும் சேதம், சேர்த்தி வைத்த பொருள் சேதம் உண்டாகும், விரயம் உண்டாகும், பொருள் நஷ்டம் ஏற்படுது. கூரப்பா குடி ஓடிப்போகச் செய்வான். குடினா யார்? குடும்பம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். மனைவி, மக்கள், தாயார், தகப்பனார், சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து தனிமையிலே வாழ வைப்பார். அதான் குடும்பஸ்தானம். குடி ஓடிப்போகச் செய்தல். கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். ராஜாவாக இருந்தாலும் அரசாட்சி பண்ணாலும் அரசனாக இருந்தாலும் களவு போடுறதுக்கு வாய்ப்புண்டு. திருட்டு பயம் ஏற்படும். இப்போ நாமெல்லாம் எந்த மூளை? வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகி, என்னதான் நல்லவனாக இருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது பல பேருக்கு நம்ம கொடியவனா தெரியுமா, ஆகாதவனா தெரியுமா, கெட்டவனா தெரியுமா, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்கார். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. தனி விளக்க முறையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாதச்சனி இதுக்கு பேர். கடைசி 2.5 வருஷம். பணம், பிள்ளைகள் இவர்களின் நாற்றம் ஏற்படும். பணம், பிள்ளைகள் இவர்களுடைய நாசம். ரூபம், சுகம் இவையற்ற சரீரம். ரூபம்னா அழகு போயிடும், வடிவம் போயிடும், அதான் ரூபம். சுகம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும். முகத்தை பார்த்தாலே வாடின முகம், அழகில்லாத முகம், சோர்ந்து போய் சொங்கி போய் ஓன்னு உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். இந்த கம்பீரம் போயிடுமா? கம்பீரம் இல்லாதவன். நம்மளால் நம்மளுடைய நல்ல வித்தை நல்ல குணங்களால் சம்பாதிக்கப்பட்ட தன குவியல் முடங்கி போகும். நாம் எந்த தொழில் என்ன வேலை செய்தாலும் மூங்கில் நிலையில் விழுகின்ற நீர் போல் போயிடுமா, ஒட்டாது, பலன் இல்லாமல் போகும். பணச்செலவு, பிறரிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வாங்கின பணமும் நிலைக்காதான், தொலைஞ்சு போயிடுமா, அனுபவிக்க முடியாது. துக்கம், விபத்து உண்டாகும். குடும்ப ஜன விரோதம், குடும்ப உறுப்பினர்கள்டே பகை, பிரிஞ்சு போகிறது சொந்த பந்தத்துக்கிட்டே. கடந்த 5 ஆண்டு காலம் சக்கையாக பிழியப்பட்ட தள்ளப்பட்ட உடல் இது இப்பொழுது சிரமத்திலிருந்து விடுபடலாம் ஓரளவு, அதையும் போடுறார். குடும்ப கவலை இருக்கும் என்றாலும் எதிர்பாராத அதில் ஒரு திருப்பமும் உண்டாகும். நான் சொன்ன மாதிரி ஸ்திர அசையாத சொத்துக்களும் வாங்கலாம், வாங்கக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவு தொடர்ந்து ஏற்படும்னு போட்டிருக்காரு. நிற்காது, இந்த 2 வருஷத்துக்கு இருக்கும். நோய் நொடிகள் இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் விரோதங்கள் ஏற்படும். ஜீவன வகையில் வருவாய் குறையும். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருந்தால் திருமண பிராப்தி உண்டாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நன்மை இல்லைன்னு தான் போட்டிருக்கார் 2ஆம் இடத்துல வரும் பொழுது. அப்போ என்ன பண்ணணும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது கும்பராசிக்கு சனி அதிபதியாக இருந்தாலும் சனி சரியில்லை. இந்த 2.5 வருஷமே 7.5 சனி பாதச்சனி நடக்குது. இப்போது ஒரு டிசீஸில் நம்ம இருக்கோம், வியாதியில். வியாதி சரியாகணும்னா என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ட்ரீட்மெண்ட்ங்கிறது என்ன? பரிகாரம் அப்படிங்கிறதா ட்ரீட்மெண்ட். என்ன பரிகாரம்? என்ன பரிகாரங்கிறது அலசி ஆளாஞ்சா தான் தெரியும். பொதுவாக ஜென்ரலாக சரியில்லைன்னு சொல்லிடுறோம் உங்களுடைய அறிகுறிகள் வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எக்ஸ்ரே, ஸ்கேனு, சர்ச்சிங், பெல் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் தானே என்ன வியாதி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஜாதகம் பார்க்கறது. உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்தால்தான் சனி எங்கே இருக்கார், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன பரிகாரம் பண்ண முடியும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்புகள், இதற்கு இந்த பரிகாரம், இதை செய்தால் இவருக்கு இந்த நோய் நிவர்த்தியாகிவிடும் அப்படிங்கிறது தான் பண்ணணும். எனவே கும்பராசி நேயர்கள் தவறாமல் அவசியம் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சனி பயிற்சி, ஏன்னா இது சாதாரண 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்னா விட்டுறலாம். 2.5 வருஷம் இருக்கும். குடும்பத்தை பாதிக்கலாம், தொழிலை பாதிக்கலாம், உடலை பாதிக்கலாம், கடன் தொல்லை ஏற்படலாம், குழந்தைகள், அப்பா அம்மா, மனைவி, மக்கள் யாரை வேணாலும் இழக்கலாம். அந்த சொன்ன பலன் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் அதில் சனி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கணிச்சிட்டு என்னென்ன கிரகங்கள்னால பிரச்சனை, என்ன தசாபுத்தி, இதெல்லாம் பார்த்து இதற்கு ஒரு தீர்வு காணலாம் பரிகாரத்தை பண்ணி. பூரட்டாதி, உக்கிரட்டாதி, ரேவதி
ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வருகிற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய பயிற்சி, முக்கியமான பயிற்சி. எத்தனையோ பயிற்சியானாலும் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும்தான். நல்லது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு நல்லா செய்வார். அருமையாக ஸ்திரமாக உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணலாம். கெட்டது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு வச்சு செய்வார். அதில் என்னென்ன இடம் எப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 2025 மார்ச் 29 சனிக்கிழமை பங்குனி 15ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரார். மீனராசிக்கே வந்து உட்கார்றார். 2.5 வருஷம் நம்ம தலை மேலே வந்து உட்காருவார். அப்போது ஜென்மச்சனி அப்படின்னு பேர். ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை தராது. நல்ல கிரகம் குரு வந்து எதுவுமே ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நன்மை தராது. சொந்த ராசியில் ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும் நன்மையை கொடுக்காது, தீமையைத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தசா புத்தி பலன்களும். சொந்த தசையில் சொந்த புத்தி பலன்கள் நன்மையை தராது. சனி திசையில் சனி புத்தி வேஸ்ட், புதன் திசையில் புதன் புத்தி வேஸ்ட். இப்படி ஜென்மத்தில் உட்காரும் பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் தான் தருவார் அப்படிங்கிறது தான் வாக்கியம், ஜோதிட வாக்கியம். அதில் மீனத்திற்கு வரும்பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளும் தான் சரியில்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதாவது ஜென்மத்திற்கும் அதே பலன்கள், 12ஆம் இடத்துக்கும் அதே பலன்கள். புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை இந்த பலன்களை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் விளக்கமாக சொல்லியிருக்கார். பாடல்களும் சொல்லியிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருக்கார். இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத. நன்மை அற்றவனாக இருக்கிறோம் மீனராசி நேயர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்னதாக சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் பார்ப்போம். அதாவது சனி பகவான் 1ஆம் இடம்ங்கிறதா ஜென்மம். 1ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? முதல்ல சொன்னது தான், பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூறப்பா குடி ஓடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக் கேளு 12 7 8 ஒன்பான் 10 5 4 2 ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர்ச்சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மாடிவிட்டு மனை விட்டு மறுநகரம் போவானே. இதுதான், இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்ன பலன்கள் தான். அதாவது ஜென்மத்தில் 2ஆம் இடத்துல 12 வந்தால் ஒரே பலன். சிறநோய், தலை சம்பந்தமான நோய், மூளை மற்றும் நரம்பு. அம்மை பேதி, அம்மை வரும் பேதி நோய், வயிறு சம்பந்தமான நோய். தண்ணீரில் கண்டம், குடிக்கிற தண்ணியிலிருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும், சின்ன டம்ளார்லேருந்து பெரிய நதி கடல் வரைக்கும் பிரச்சனை. புரிஞ்சுக்குங்க, அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்புறம் பொருள் சேதம், சேர்த்து வைத்த பொருள் அடமானம் வச்சு தான் சாப்பிடணும். தொலைஞ்சும் போகும். சேதம்னா திருட்டும் போகும், தொலைஞ்சும் போகும், தவற விட்டுருவோம். அல்லது நாமளே அதை கொடுத்து பணமாக மாற்றி சாப்பிட்றது பொருள் சேதம். குடி ஓடி போகும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறது. சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். ஜென்மச்சனைங்கும் பொழுது நீங்கள் என்ன தான் நல்லவனாக காமிச்சிருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவையில்லாத எப்போவோ என்னமோ பண்ண தப்பு இப்போ வெளியில் வரும். அதனால் சண்டை வரும், வெளியில் போகும், குடும்பம் பிரியும், குடி பிரியச் செய்வான். ராஜாவே இருந்தாலும் திருட்டு போகும், ராஜாவாக இருந்தாலும் அவன் வீட்லேயும் திருட்டு போகும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். வெகு பேருக்கு பகைவனாக நம்ம நிறைய பேர் நம்மளை நல்லவன் நினச்சிட்டு இருப்பாங்க. தைரியமானவன், நல்லவன், குற்றமற்றவன் நினச்சிட்டு இருக்கிறவனு கொடியோனா நம்ம தெரியும், கெட்டவனாக தெரியும். கண்ணுக்கு நாம் நல்லவன் தான், அவன் கண்ணுக்கு கெட்டவனாக தெரியும். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம், எந்த தொழில் இறங்கினாலும் நஷ்டத்தை கொடுக்குறார். தனம், தனத்தில் நஷ்டம், பொருளாதார விரயம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, கடன் தொல்லைகள். உயிர் சேதம், சில பேருக்கு திடீர் மரண பயம் ஏற்படும், ஜாகிரதை. சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லை என்றால் இந்த வாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். பின்னாடி சொல்கிறேன் என்னங்கிறத. உயிர் சேதம், தனிச்சிறை, மானபங்கம், ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, மானபங்கம், அவமானம், கேவலம், அசிங்கம், பேப்பர் டிவியிலெல்லாம் வர்றது. நிறைய பேர் வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் நம்ம பார்த்து கேலி பண்ணுவோம், சிரிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் வரும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை சனி இருந்தால் எல்லாம் பண்ணுவார், ஒன்றும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தன் அறிவாலே மோசம், நாமளே நம்ம புத்தியை கேவலமான விதத்தில் செயல்படுத்துறது. நம்ம புத்தியை நல்லதுக்கு பயன்படுத்தாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தி மாட்டிக்கிறது. மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போகிறது. சொந்த தேசம், வீடு, மனை, ஊர், சொந்தம், பந்தம், குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு வாழ்கிறது. இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார்.
ஏன்னா இந்த சித்தர்கள் சொன்ன பாடல் அப்படிங்கிறது இது நாம் சொல்லலை. 18 வகையான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொன்னது தான். ஜென்மத்தில் உண்ணாமிடத்தில் ஜென்மங்கிறது வேணும். சனி எங்கே கோர்றதோ ஜென்மம். மீனராசிக்கு ஜென்மச்சனி. இப்போ கண்டங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுது. தனிப்பட்ட முறையில் அவர் விளக்க முறையில் என்ன சொல்கிறார்? ஒன்றில் சனி ரோகத்தை ஏற்படுத்துகிறார், வியாதியை முதல்ல கொடுக்குறார். ஆசோ சக்கிரியை பிரேத காரியம் செய்தல். புரிஞ்சுதுங்களா? வீட்டில் யாருக்காவது துக்க காரியங்களும் நம்ம செய்யணும். கர்மா பண்ணுறது யார் செய்ய முடியும்? மகன் தாயார் தாப்பனாருக்கு செய்ய முடியும். அந்த மாதிரி அமைப்பு. பந்து ஜனங்களின் பிரிவை அடைகிறான். சொந்த பந்தத்தை பிரிகிறோம். விஷத்தினால் நெருப்பினால் பயம் ஏற்படும். நெருப்பு பயம், விஷபயம் இதெல்லாம் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு பீடை ஏற்படும். சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறான். நண்பர்கள் பிரிந்து போயிடுவாங்க. சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார். நன்மையே விளைவிக்காத நேரம் இது. பொருள் புத்திரன் வாடின முகம் உள்ளவன். பொருளை இழக்கிறான். தன்னுடைய குழந்தைகளை பிரியறான். முகம் வாடி போய் சோர்ந்து போயிருக்கும். வெளியில் அலைந்து திரியக்கூடிய நேரம். அங்கும் அலைதல். ஏதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது காசு கிடைக்குமா, இப்படியெல்லாம் அலையக்கூடிய ஒரு நேரம். ஆயுதத்தால் பயம். எந்த ஆயுதத்தினாலும் நமக்கு பயம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆயுத பயம். பிறரால் செய்யப்படுகிற அவமதிப்பு. இவனோ இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 100 பேருக்கு முன்னாடி 1000 பேருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திடுவோம். அதனால் மன அமைதி போயிடும். மன கிளேசம் உண்டாகும். மன கலக்கம் உண்டாகும். அழுகை வரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார். உறவினர்கள் பிரிந்து போயிடுது. சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் டைம் சரியில்லைனா சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். ஜெயில் தண்டனையும் கிடைக்குமா? குற்றம் பண்ணுறமோ இல்லையோ ஜெயில் தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு. சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியது வரும். சில பேர் வெளிநாட்டிற்கு விருப்பமில்லாமல் அனுப்பப்படுவார்கள். தேவையில்லாமல் அங்கேயும் போகும். நாடு கடத்துறது, விருப்பமில்லாமல் வெளிநாடு போகிறது. இடமாற்றம், பயணத்தால் சோர்வு, கால்நடை பயணம் அதிகரிக்கும். நடந்தே போகிறது எங்கே பார்த்தாலும். வாகனங்கள் கூட இருக்காது. சொந்த கௌரவம் குறையும். மருத்துவ செலவு, மிருத்யு பயம். மிருத்யுன்னா யம பயம் ஏற்படும். மரண பயம் ஏற்படும். விஷத்தினால் பீடை உண்டாகும். 2ஆம் சுற்று ஆகில் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜென்மச்சனினா இதெல்லாம் ஏற்படும். அந்த ஜென்மச்சனியில் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பலன்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும். 2வது சுற்று அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பெரியவனாகிடுவான். ஒரு 38 40 48 50 அந்த மாதிரி வயசில் தான் 2வது சுற்று வரும். அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா 2வது சுற்று ஆயின் பொங்குச்சனி சுபமே தரும். கணவன் மனைவி முன்னேற்றம். 2வது சுற்று பொங்குச்சனியில் எப்படியும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை, நல்ல திருப்பம். வீடு மனை நிலபுலம் போன்ற பூமி சொத்து சேரும். தெய்வ தரிசனம், குருமகா சன்னிதானங்கள் தரிசனம், புனித பயணம் ஏற்படும். பிறரால் பிரபலமாகக்கூடிய நிலைமை உண்டாகும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான நம்ம திகழ்வு 2வது சுற்றுனா. ஃபஸ்ட்டு சுற்று ஜென்மச்சனிங்கும் பொழுது ரொம்ப சரியில்லை. அவசியம் பரிகாரம் பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். பிராயச்சித்தம்னா என்ன? அதுக்கு சாதாரணமாக என்ன பரிகாரம் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுவான பலன்தான். ஜென்ரல். எல்லா மீனராசி, நானும் மீனராசி, நீங்களும் மீனராசி, அவரும் மீனராசி, 10ஓட 11 பல கோடி பேர் மீனராசியில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குங்கிறத நான் சொல்ல முடியும். சொந்த ஜாதகத்தில் நல்லா சனி இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். சொந்த ஜாதகத்திலையும் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் வெளியில் வர முடியும். பரிகாரம் எப்படி பண்ணிக்கிறது? அவசியம் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த டைமில் இந்த பதிவை பார்த்தவுடனே பார்க்கணும். பார்த்து என் சனி எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். இந்த சனி பயிற்சி சும்மா 2 நாளோ 2.5 நாளோ 2 மாதமோ கிடையாது. 2.5 வருஷம் அனுபவிக்கணும் இந்த கஷ்டத்தை. 2.5 வருஷம்லாம் தாங்க முடியாது நம்மளால். எப்படி வேணாலும் கஷ்டம் வரும். அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து இதில் வரக்கூடிய தீமைகளை நம்மளால் விலக்கிக் கொள்ள முடியும். சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக இதிலிருந்து விலகலாம். நாம் இதுவரையிலும் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார், தீமையும் தருவார். நன்மை தரக்கூடிய ராசிகள் 3க்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார். தெளிவாக சொன்னோம்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும். நான் தான் விளக்க முறையோட 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள், பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் அந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும்.
ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான். ஒரு ராசி எடுத்துட்டா அதில் பல கோடி பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ 10 விரலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல. அதே மாதிரி மீனராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம், ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம். அவனும் மீனராசி. அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டால் எனக்கு மட்டும்தான் பேசும், என்னை மட்டும் வழி நடத்தும், எனக்கு உண்டான நன்மை தீமைகளை அது செய்யும். அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பலன்களை கொடுக்கும். சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும். அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும், அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும். அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையை அனுபவிக்கலாம், தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப பலன்களுக்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி, இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை, ஏன்னா நாங்களாம் எங்களுடைய பாரம்பரியம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 58வது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன். முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள், வேதாந்த பண்டிதர்கள், ஜோதிடம், ஆகமம், சிவாகமம், வேதம், இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றியெல்லாம். என்னுடைய தகப்பனார் முப்பாட்டனார்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தின்னு இருக்கோம். எங்கிட்ட 10-50 மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. வருஷம் 50 மாணவர்கள் வெளியில் போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோன்னா, ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல். அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாயிடும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100க்கு 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.